संकीर्तनं ते या चेष्टा वपुषि भगवन् सा भवेत् वन्दनं ते सर्वं भूयात् वरवर मुने सम्यगाराधनं ते विशदवाक् शिखामणिகளான மணவாள மாமனிகளுடைய ஒரு வைபவத்தை உலகெங்கும் பரப்பும் விதமாக இங்கே உபன்யாச தொடரானது ஏற்பாடு செய்யப்பட்டு தினந்தோறும் மாமனிகளுடைய பெருமை இன்னும் அவர் பண்ணியிருக்கிற கைங்கரியங்களுடைய சிறப்பு இவற்றையெல்லாம் உபன்யாசங்களாக வித்வான்கள் உபன்யாசித்து வருகின்ற அடைவிலே இன்றைய தினம் அடியேனுக்கு மாமுனிகளும் அவர் நியமித்த அஷ்டதிக்கஜங்களும் என்பது பற்றி ஒரு சில வார்த்தைகள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் அவகாசம் குறைவாக இருக்கிறபடியினாலே நேராகவே அடியேன் விஷயத்திற்கு வந்து விடுகிறேன். இப்பொழுது அடியேன் சற்று முன்னர் விண்ணப்பித்த உபதேசர்த்தனமாலை பாசுரம் அதிலே ஒரு முக்கியமான விஷயம் தெரிவிக்கப்படுவதாக ஸ்ரீமத் உபய வேதாந்த மகாவித்வான் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி காட்டி அருளுவார். உபதேசர்த்தனமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய பெருமையை சொல்லி அதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீவச்சன பூஷணத்திலே என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னால் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்கிறது தான் ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய முக்கியமான ஒரு அபிப்பிராயம். அதுதான் முக்கியமாக ஸ்ரீவச்சன பூஷணத்திலே தெரிவிக்கப்படுகிறது என்று ஆச்சாரியர்கள் எல்லாரும் காட்டியிருக்கிறார்கள். வேதார்த்தம் என்று தொடங்கி ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்று அந்த சர்ம பிரகரணத்திலே இருக்கிற சூத்திரத்தை இரண்டையும் சேர்த்தே கூட சொல்லுகின்ற பொழுது வேதார்த்தம் என்னன்னா வேதார்த்தம் அறுதியிடுவது ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்பதைத்தான் என்று இப்படியே நம்முடைய பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். அந்த ஆச்சாரியாபிமானம்தான் உயர்ந்தது என்கிறதை பற்றி தெரிவிக்கிறதுக்காக, அதுதான் ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய சாரார்த்தம் என்று தெரிவிப்பதற்காக உபதேசரத்தன மாலையிலே மணவாள மாமுனிகள் பல பாசுரங்களை அருளி செய்கிறார். அது கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாசுரங்கள் 7 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. ஆச்சாரியாபிமானம் என்பதனுடைய சிறப்பை பற்றி கடைசியிலே சொல்லுகிற பொழுது நம்பள்ளைக்கான அடிமகள் செய் அந்நிலையை நன்னெஞ்சே என்று பின்பழகராம் பெருமாழ்ச்சியருடைய அந்த அனுஷ்டானத்தை எடுத்து காட்டி மணவாள மாமுனிகள் ஆச்சாரியாபிமானம் ஆச்சாரிய கைங்கரியம் எவ்வளவு உசந்தது என்று காட்டிக் கொண்டு வருகிறார். அதுல முதல் பாசுரம் என்று சொல்லும்படியாக அந்த ஆச்சாரியாபிமானம் என்பது என்ன என்பதை தெரிவிக்கின்ற பாசுரம் அதுதான் இப்பொழுது அடியேன் விண்ணப்பித்த பாசுரம். தன் குருவின் தாளினகள் தன்னில் அன்பொன்னில்லாதார் அன்பு தன்பால் செய்தாலும் அம்புயகோன் விண்ணாடு தானளிக்க வேண்டுகிறான் ஆதலால் அவர்கள் நன்னார் திருநாடு என்று இதுதான் பாசுரம். இதற்கு முன்னோர்கள் பூர்வாச்சாரியர்கள் முக்கியமாக இதற்கு வியாக்கியானம் அருளி செய்த பிழலோகன் ஜீயர் கூட இந்த பாசுரத்திற்கு என்ன அர்த்தம் காட்டியிருக்கிறார் என்றால், தன் குரு என்னால் அவனவனுடைய ஆச்சாரியன் சுவாச்சாரியன் அவனுடைய திருவடிகளிலே பக்தி இல்லாமல் அம்புயகோன் தன் குருவின் தன்பால் செய்தாலும் அம்புயகோனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவனிடத்திலேயே பக்தியை வைத்தாலும் அவன் இன்பமிகு விண்ணாடு தானளிக்க வேண்டுகிறான். அதாவது ஆச்சாரிய பக்தி இல்லாமல் வெறும் பகவத் பக்தி மட்டும் இருந்தால் அவர்களுக்கு மோட்சம் கொடுக்க மாட்டான். ஆதலால் அவர்கள் நன்னார் திருநாடு, அதனால அவர்கள் மோட்சத்திற்கு போக மாட்டார்கள். இவ்வளவுதான் பாசுரத்தினுடைய அர்த்தம். அம்புயகோன் விண்ணாடு தானளிக்க வேண்டுகிறான், விண்ணாடு கொடுக்க மாட்டான். யாருக்குன்னா தன் குருவின் தாளினுகள் தன்னில் அன்பொன்று இல்லாதார். அவளுக்கு தன் குரு யாரோ அவளுடைய தாளினுகளிலே அன்பு ஒன்று இல்லாதார். அன்பு தன்பால் செய்தாலும் அந்த எம்பெருமான் விஷயத்திலேயே அன்பு செய்தாலும் மோட்சம் கொடுக்க மாட்டான். இதுதான் பாசுரத்துடைய அர்த்தம். ஆனால் மிகவும் அழகாக காஞ்சி பிரதிவாதி பயங்கரன் சுவாமி இதற்கு இன்னொரு அர்த்தம் காட்டி இருக்கிறார். அதாவது இதை அருளி செய்தவர் மாமுனிகள்.
ஆனாலும் அவரையும் அறியாமல் சில சப்தங்கள் இதுல வந்திருக்கின்ற சப்தங்கள் அவரையே குறிப்பனவாக அமைந்து விட்டன, மாமுனிகளையே குறிப்பனவாக அமைந்து விட்டன என்று காஞ்சி சுவாமி காட்டுவர். மாமுனிகள் இப்படி நினைத்து பாசுரத்தை அருளி செய்யலை. ஆனாலும் எம்பெருமானுடைய திருவுள்ளம், நாம் எந்த வார்த்தையை நாம் சொன்னாலும் கூட நாம் சொல்லுகிற வார்த்தை அன்னு அது. இந்த வார்த்தைகள் இவன் வாயிலிருந்து இப்படி வெளிவரட்டும் என்று எம்பெருமான் சங்கல்பித்தால் அன்றி அது வெளியில வராதல்லவா. அதைத்தானே நம்மாழ்வாரும் கூட என்றைக்கும் என்னை என்கிற திருவாய்மொழியிலே 10 பாசுரங்களிலே காட்டுகின்ற பொழுது, எம்பெருமான் தானே என் நாமுதல் வந்து தூமுதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன என் வாய்முதலப்பன் என்று நம்முடைய வாயிலே வரக்கூடிய ஒரு சப்தமும் அவனுடைய திருவுள்ளத்தாலே அவனுடைய நியமனத்தாலே வரக்கூடிய சொற்கள்னு காட்டியிருக்கிறார். அதனால மணவாள மாமனுடைய திருவாக்காக வந்ததும் கூட அது எம்பெருமானுடைய நியமனமடியாக அவனுடைய திருவுள்ளத்தை தெரிவிக்கும் விதமாக இப்படி சில சொற்கள் அமைந்து விட்டன என்று காஞ்சி சுவாமி காட்டுகின்றார். அதுல என்ன விசேஷம் என்னால், இந்த பாசுரத்துல அம்புயகோன் என்பதுதான் அவன்தானே மோட்சம் கொடுக்காதவன் என்ன அவனை பற்றித்தானே இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அதனால இந்த பாசுரத்துல எழுவாய் என்று தமிழ்ல சொல்லுவார். எழுவாய்னா நாம் என்ன சொல்லலாம், சப்ஜெக்ட் மேட்டர்னு சொல்றோமே. இந்த சப்ஜெக்ட் யாரு இந்த பாசுரத்துக்கு அப்படின்னா, சப்ஜெக்ட்னா எம்பெருமான் தான். அம்புயகோன், அந்த அம்புயகோனுக்கு மேலத்தான் என்ன வருது, தன் பால் செய்தாலும், அம்புயகோன் தன்பால் அன்பு செய்தாலும், அம்புயகோனிடத்திலேயே அன்பு செய்தாலும் அவன் இன்பமிகு பெண்ணாடு தானளிக்க வேண்டுகிறான், மோட்சத்தை கொடுக்க மாட்டான்னு சொன்னான். அது வரைக்கும் எல்லாரும் ஒன்னா காட்டின அர்த்தம் தான். ஆனால் அந்த பாசுரம் ஆரம்பிக்கிற பொழுது முதல்ல ஒரு சொல் இருக்கிறது. அது என்னன்னா தன் குருன்னு இருக்கிறது. இந்த தன் குருன்றதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா மத்த ஆச்சாரியால், அதாவது புலலோகஞ்சியர் என்ன அர்த்தம் காட்டினார்னா, தன் குருன்னா அவனவனுக்கு சுவாச்சாரியன், தன்னுடைய ஆச்சாரியன் என்று அப்படி அர்த்தம் காட்டினான். ஆனா காஞ்சி சுவாமி என்ன அர்த்தம் காட்டுறாருன்னா, அம்புயகோன் தன் குரு என்கிற இடத்துல எப்படி அந்த தன் என்கிறது அம்புயகோன்ல போய் அன்வயிக்கிறதோ, அதாவது தன்பால் செய்தாலும் என்கிற இடத்துல எப்படி தன்பால் என்கிற இடத்துல அந்த தன் என்கிறது எப்படி அம்புயகோன்ல அன்வயிக்கிறதோ, அதே மாதிரி இந்த தன்குரு என்கிறதும் அம்புயகோன்ல தான் போய் அன்வயிக்கணும்னு சுவாமி காட்டுறான். அப்படி காட்டினா என்ன அர்த்தம் கிடைக்கிறது, அம்புயகோன் தன் குருவின் தாளிணைகள் தன்னில் என்றார். அப்ப அம்புயகோனான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன், அவனுக்கு தன் குரு என்னால் ஆறுன்னா மணவாள மாமுனிகள் தான். அவன் ஸ்ரீசைலேச தயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் என்ற தனியனை அருளி செய்து 36,000 படி கேட்டருளினதற்கு சம்பாவனையாக கொண்டு அவரையே தனக்கு ஆச்சாரியனாக கொண்டு இப்படி பண்ணினான் என்கிற சரித்திரம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆகையினாலே அம்புயகோனான சர்வேஸ்வரன் அவன் எப்படிப்பட்டவன் என்னால், தன் குருவின் தாளிணைகள் தன்னில், தன்னுடைய குருவான மணவாள மாமன்களுடைய திருவடிகளில் அன்பு ஒன்று இல்லாதார், அன்பு இல்லாமல் இருந்து அந்த அன்பை தன்பால் செய்தாலும், மணவாள மாமன்கள் திருவடியத்தில் பிரீத்தி இல்லாமல் அவனிடத்திலேயே பகவானிடத்திலேயே போய் நாம பிரீத்தி பண்ணினாலும் அவன் இன்பமிகு பெண்ணாடு தானளிக்க வேண்டுகிறான், மோட்சத்தை கொடுக்க மாட்டான் என்று இப்படி ஆதலால் அவர்கள் நன்னார் திருநாடு. அதனால அவளுக்கு மோட்ச பிராப்தியே கிடையாது. அதாவது சொல்ற பொழுது சில சமயம் சொல்லுவா, இந்த கோர்ட்ல எல்லாம் இந்த மாதிரி வாச்சகங்கள் சொல்றது உண்டு. எப்படி சொல்லணும்னு கேட்டா, அந்த நமக்கு கொடுக்குற தீர்ப்பு என்கிறது உடன்பாட்டிலையும் இருக்கணும் எதிர்மறையிலையும் இருக்கணும். அப்பத்தான் அதுக்கு இன்னும் மதிப்பு அதிகம்னு சொல்லுவோம். உடன்பாடு என்னால் அது அபர்மேட்டிவா இருக்கணும், அது நெகட்டிவ்லயும் இருக்கணும். நெகட்டிவ்னா இவருக்கு உண்டு என்று சொன்னா மாத்திரம் போராது, இவரை தவிர இன்னொருத்தருக்கு கிடையாதுன்னு சொல்லணும். அதையும் சொன்னாதான் அதுக்கு அந்த தீர்ப்புக்கு இன்னும் வலிமை அதிகம் என்று இதெல்லாம் வழக்குகள்ல சொல்றது உண்டு. அந்த மாதிரி இங்கேயும் கூட என்ன சொல்றாருன்னா, அவர்கள் நன்னார் திருநாடு இவன் மோட்சமளிக்க வேண்டுகிறான் என்று சொன்னவர், ஆதலால் இவர் கொடுக்கலன்னா ஒருவேளை வேற வழியில மோட்சத்துக்கு போடுவாளோன்னா அவர்கள் நன்னார் திருநாடு என்று சொல்லிவிட்டார். ஆகினால இங்க முக்கியமாக என்ன சொல்லப்படுகிறது என்னால், மணவாள மாமனுடைய திருவடிகளிலே யாருக்கு பிராவண்யம் இல்லையோ அவர்களுக்கு மோட்சம் கிடையாது என்கிற விஷயத்தை யார் அருளி செய்திருக்கிறார்னா மணவாள மாமனிகள் பாசுரத்திலேயே வந்துவிட்டது. ஆனா அவர் அந்த அபிப்பிராயத்துல சொன்னார்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிப்பட்டவர் அல்ல. என்னிடத்துல பிரீத்தி வைக்கலன்னா உங்களுக்கு மோட்சம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய பிரகிருதி மணவாள மாமனிகள் அல்ல. ஆனாலும் எம்பெருமான் அவர் திருவாக்குல இந்த மாதிரி பாசுரம் வரும்படி பண்ணிவிட்டான். இது இன்னும் கொஞ்சம் விவரிக்கணும். அடியன் சுருக்கமா தெரிவி சொல்றேன். இதை மேல சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. அதாவது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியிலேயே நம்மாழ்வார் ஒரு வார்த்தையை அருளி செய்தார். என்ன சொன்னார்னா,
மேரன்னை மீதிட நிமிர்ந்து மண் கொண்ட மாறனில் மிக்குமோர் தேவம் உள்ளதே என்று நம்மாழ்வார் 2ஆம் பத்திலே ஒரு பாசுரம் அருளி செய்திருக்கிறார் திருவாய்மொழியில. அதுல மாறனில் மிக்குமோர் என்று பாசுரம், அது மால் தனில் என்று இருக்க வேண்டியது மாறனில் என்று சேர்ந்து வருகிறது. அப்ப மாறனில் மிக்குமோர் தேவம் உள்ளதுன்னா நம்மாழ்வாரை காட்டிலும் வேறு தெய்வம் கிடையாது என்கிறது யாருடைய பாசுரத்தில் இருக்குன்னா நம்மாழ்வார் பாசுரத்திலேயே இருக்கு என்று இப்படியெல்லாம் நம்முடைய பெரியோர்கள் மிகவும் ரசமாக காட்டுவார்கள். அதுபோல இங்கே மணவாள மாமனிகளுடைய வைபவம் மணவாள மாமனிகளுடைய பாசுரத்திலேயே நமக்கு தெரிவிக்கப்படுகிறது என்று இப்படி காட்டினார்கள். அதிலேயும் கூட நாம் முக்கியமாக கருத்திலே கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, தன் குருவினிடத்தில் அன்பு தன்பால் என்று செய்தார் போல இந்த பாசுரத்தை மறுபடியும் சொல்லி பார்த்தால், அந்த தன் குரு என்கிற பாசுரத்தை மறுபடியும் சொல்லி பார்த்தால், அன்பு தன்பால் செய்தாலும் என்று எம்பெருமானிடத்திலேன்னு சொல்லியிருக்கே தவிர அந்த இடத்துல எம்பெருமானுடைய திருவடிகளிலேன்னு சொல்லல. ஆனா மணவாள மாமனிகளை பற்றி சொல்ற பொழுது தன் குருவினிடத்திலே என்று சொல்லாமல் தன் குருவின் தாளிணைகள் தன்னில் அன்பொன்றில்லாதார் என்று குருவை சொல்லாமல் குருவினுடைய தாளிணை என்று சொல்லி இருக்கிறார். அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது அந்த பாசுரத்திலே என்று பார்த்தால், அந்த தாளிணைகள் என்று சொன்னதுக்கு என்ன அர்த்தம் என்னால், மணவாள மாமனிகளுடைய தாளிணைகள் என்று சொன்னால் மணவாள மாமனிகள் மட்டுமல்ல, அந்த மணவாள மாமனிகளுடைய திருவடி ஸ்தானியர்களாய் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் என்ன, அவர்களோடு சம்பந்திகளாய் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் என்ன, அத்தனை பேரையும் நாம் இதில் கை கொள்ள வேணும். அதற்காகத்தான் தன் குருவின் தாளிணைகள் தன்னில் அன்பொன்றில்லாதார் என்னால் மணவாள மாமனிகள், அந்த மணவாள மாமனிகளுடைய திருவடிகள்ல அன்பு இருக்கணும். மணவாள மாமனிகளுடைய திருவடி என்னால் ஆறுன்னா அவருடைய அந்தேவாசிகளாக அவருக்கு இருந்த சிஷ்யர்கள் அத்தனை பேரும் மணவாள மாமனிகளுடைய திருவடிகள் தானே. அந்த அந்தேவாசிகளான சிஷ்யர்களோடு பரம்பரையாக இன்று வரை எல்லாருக்கும் சம்பந்தம் இருக்கிறதோ இல்லையோ, அந்த சம்பந்திகள் அளவும் நாம் எடுத்துக்கொண்டு போனோமானால் அப்ப அத்தனை பேரிடத்திலையும் பிரீத்தி இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நமக்கு மோட்சம் என்பதாக மணவாள மாமனிகள் இந்த பாசுரத்திலே காட்டியருளுகிறார். அதனால தான் அன்பு தன்பால் என்று எம்பெருமானை பொதுவாக சொன்னவர். ஆனால் அந்த குருவை சொல்லுகிற பொழுது குருவோடு நிறுத்தாமல் குருவின் தாளிணைகள் என்று சொன்னார் ஆயினாலே என்று பார்க்கிறோம். அப்ப அந்த மணவாள மாமனுடைய தன் குருவின் தாளிணை என்று சொல்லாமல் தாளிணைகள் என்று பன்மையில வேற சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது அந்த தாளிணைகள் யாரு என்று பார்த்தால் அவர்தான் மணவாள மாமனிகளாலே நிர்மிக்கப்பட்ட அஷ்டதிக்கஜாச்சாரியர்கள். அத்தனை பேரும் எம்பெருமானாருக்கு எப்படி 74 சிம்மாசனாதிகள் போலவோ, எம்பெருமானாருக்கு 74 சிம்மாசனாதிபதிகள் இருந்தாலும் அவருக்கும் கூட மிக நெருங்கிய சம்பந்தமுடைய சிஷ்யர்களாக ஒரு 4-8 பேர் தான் இருந்தார். கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார், அருளாள பெருமானார், அனந்தாழ்வான், கிடாம்பியாச்சான், எங்களாழ்வான், வடுகநம்பி என்று இப்படி சில சிஷ்யர்களை நாம் எண்ணி பார்த்தோமானால் அவர்களும் கூட ஒரு 7-8 பேர். அதற்கப்புறம் பரம்பரையாக இன்னும் எம்பெருமானாரால நியமிக்கப்பட்ட சிம்மாசனாதிபதி 74 பேர் இருக்கா. அவளை பத்தி எல்லாரை பத்தின சரித்திரங்களும் நமக்கு விபுலமாக கிடைக்கல. ஆனால் இப்பொழுது அடியேன் சொன்ன இந்த கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார் முதலான ஆச்சாரியர்கள் இப்படி அருளாள பெருமாள், அனந்தாழ்வான், கிடாம்பி ஆச்சான், எங்களாழ்வான், வடுகநம்பி என்று சொன்னான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சரித்திரம் மிக முக்கியமாக இருக்கிறது. அப்படி எம்பெருமானாருக்கு 74 சிம்மாசனாதிபதிகளிலேயும் கூட எப்படி பொறுக்கி எடுத்தபடியாக சில பேர் ஒரு 7-8 பேர் ரொம்ப அந்தரங்களாக இருந்தார்களோ, அதுபோல மணவாள மாமனிகளுக்கும் கூட மிகவும் அந்தரங்கராக ஒரு 8 பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்களைத்தான் எண்திசை கயங்கள் என்றும் அஷ்டதிக் கஜங்கள் என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்லுகிறார்கள். அதாவது எதற்காக இப்படி சொல்லுகிறது என்னால், இந்த பூமியை 8 கஜங்கள் தாங்குகின்றன என்று புராணங்கள் சொல்லுகின்றன. அது மகாபாரதத்துல கூட இருக்கு. அதாவது அந்த சகரபுத்திரர்கள் அப்படி அவனுக்கு இதுக்காக தேடிட்டு போற பொழுது அங்க போய் பாத்தாள லோகத்துல போய் பார்த்த பொழுது கஜங்கள் அந்த பூமியை தாங்கிட்டு இருக்கிறத அவ கண்ணால பார்த்தா என்கிறத மகாபாரதத்துல அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பூமிய 8 பக்கத்துல இருந்து கொண்டு 8 கஜங்கள், 8 திக்கு, அதாவது கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என்கிற அந்த 4 திக்கு என்ன, அதற்கு பிறகு தென்கிழக்கு, வடமேற்கு என்று இருக்கக்கூடியதான அந்த விதிக்குகள் என்ன, ஆக மொத்தம் 8 திக்குகள் ஆகிறது. அந்த 8 திக்குகள்ல 8 யானைகள் அப்படி அந்த உலகத்தை தாங்கி கொண்டிருக்கின்றனவா. அதுபோல நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை தாங்குவதற்காக ஒரு 8 யானைகள் என்று அந்த 8 யானைகளை ஏற்படுத்தினார் மணவாள மாமுனிகள். அவர்கள்தான் அஷ்டதிக் கஜங்கள் என்று கொண்டாடப் பெறுகின்றன என்று சொல்லுகிறார்கள். எப்படி எம்பெருமானார் 74 சிம்மாசனாதிபதிகளை நியமித்தாரோ
அதே போல மணவாள மாமனிகள் தாம் எழுந்தருளி இருந்த காலத்திலே தாம் சம்பிரதாயத்தை ரட்சித்தது போல தமக்கு பின்னரும் இது ரட்சிக்கப்பட வேணும் என்பதற்காக இப்படி ஒரு 74 சிம்மாசனாதிபதிகள் போல இவர் மிகவும் சுருக்கமாக 8 பேரை நியமித்தருளினார் என்று இது வரலாறுகள் தெரிவிக்கின்றன. முக்கியமாக மணவாள மாமனிகளுடைய சரித்திரத்தை நமக்கு தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்து காட்டின முதல் திவ்ய கிரந்தம் எது என்றால் அது பிளலோகஞ்சீயர் என்கிற மகான் அருளி செய்த அது யதீந்திர பிரமண பிரபாவம் என்கிற நூல் தான். அது பிளலோகஞ்சீயர் என்கிறவர் மணவாள மாமனிகள் காலத்துக்கு மிகவும் பிற்பட்டவர் தான். அதாவது மணவாள மாமனிகளுடைய அட்டதிகஜாச்சாரியர்கள் என்று இங்கே காட்டப் போகின்ற ஒருவர் பரவஸ்து பட்டர்பிரான் ஜீயர் என்று சொல்லுகிறார்கள். அந்த பட்டர்பிரான் ஜீயருடைய பௌத்திரர் அல்லது தௌஹித்திரர் அவருடைய சந்ததியிலே வந்தவர் தான் இந்த பிளலோகஞ்சீயர் என்று இப்படி ஒரு சில செய்திகள் சொல்லப்படுகின்றன. ஆயினால் இந்த பிளலோகஞ்சீயர் என்கிறவர் மணவாள மாமனிகளை நேரே தண்டம் சமர்ப்பித்தவர் அல்ல. ஆனாலும் கூட மணவாள மாமனிகள் அவதரித்து ஒரு 100 வருஷத்திற்கு உள்ளாக அவர் இருந்தவர். மணவாள மாமனிகளுடைய காலம் என்பது இப்ப லௌகிக்கத்தினுடைய கணக்குப்படி 1370வது வருஷம் அவர் அவதரித்தார். 1443வது வருஷம் அவர் திருநாட்டுக்கு எழுந்தொழி விட்டார். சரியா 73 திருநட்சத்திரம் தான் அவர் இந்த நில உலகத்திலே எழுந்தொழி இருந்தார். அந்த 1443 இந்த பிளலோகஞ்சீயருடைய காலம் என்கிறது 1515-20 அந்த மாதிரி காலமாக இருக்கலாம். அப்படித்தான் கணக்கெடுக்கிறார்கள். அப்போ மணவாள மாமனிகள் பரமபதித்து ஒரு 60-70 வருடங்களுக்குள்ளே எழுந்தருளி இருந்தவர் தான், அதாவது உதித்து எழுந்தருளி இருந்தவர் தான் இந்த பிளலோகஞ்சீயர். அதனால சரித்திரங்கள் சொல்லப்படுகிற பொழுது இதுல ரொம்ப அதிகமான ஒரு சரக்கெல்லாம் சேராத, ஏன்னா அந்த காலத்திலேயே எழுதப்பட்ட கிரந்தம் என்று சொல்லுகிற பொழுதோ அதிகமான விஷயங்கள் சேராமல் எது நடந்ததோ அது மட்டும்தான் எழுதியிருப்பார்கள் என்பதை நாம் நன்றாக உணரலாம். அதுல அந்த பிளலோகஞ்சீயர் அருளி செய்த யதீந்திர பிரமண பிரபாவம் என்கிற நூலிலேயே இந்த அட்டதிகஜங்களை பற்றின குறிப்பு ஒரு பாசுரமாகவே இருக்கிறது. பாராரும் மங்கை திருவேங்கடமுனி பட்டர்பிரான் ஆராமம் சூழ்ந்த கோயில் கந்தாடையண்ணன் எறும்பி அப்பா ஏறாரும் அப்பிள்ளை அப்பிள்ளார் வாதி பயங்கரன பேரார்த்த திக்கயஞ்சூழ் வரயோகியை சிந்தியுமே என்று இது யதீந்திர பிரமண பிரபாவத்திலே பிளலோகஞ்சீயர் காட்டுகின்றார். அவளுடைய பேர் என்னென்னன்றதையெல்லாம் சொல்லிவிடுறார். இந்த இடத்துல யார் 8 பேர் என்றால் முதல்ல பாராரும் மங்கை என்கிறார். மங்கை என்னால் அதுதான் வரமங்கை, ஸ்ரீவரமங்கை என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீவர மங்கல நகர் என்று சொல்லப்படுகின்ற வானமாமலை. அந்த வானமாமலையிலே எழுந்தருளியிருந்த முதல் ஜீயரான வானமாமலை ஒன்னான ஜீயர் சுவாமி அவர்தான் அழகிய வரதன் என்று பூர்வாசிரம திருநாமம் கொண்டிருந்தார். அவர் ராமானுஜ ஜீயர் என்கிற திருநாமத்தோடு சந்நியாசாசிரமம் மேற்கொண்டு அவர் எழுந்தருளியிருந்தார் என்னெல்லாம் சரித்திரங்கள் பார்க்கிறோம். அந்த வானமாமலை ஜீயர் முதல் ஜீயர் அவர்தான். பாராரும் மங்கை என்று அவரை காட்டினார். அடுத்தபடியாக திருவேங்கடமுனி என்கிறார். இந்த திருவேங்கடமுனி என்கிறவர் 2வது ஜீயர். அவர் அதாவது அவரும் ஒரு சன்னியாசி. அவர் எப்படிப்பட்டவர் என்னால் திருவேங்கடமலையிலே எம்பெருமானுக்கு அத்தாணிச்சேகவன் செய்வதற்காக மணவாள மாமனிகளாலே நியமிக்கப்பட்டவர். அதாவது இந்த சரித்திரம் இவ்வாறு சொல்லப்படுகிறது. மணவாள மாமனிகள் திருவேங்கடமலை யாத்திரையாக எழுந்தொழி இருந்தார். அப்படி எழுந்தொழி இருக்கிற சமயத்துல அந்த இடத்துல ஏற்கனவே எம்பெருமானாராலே நியமிக்கப்பட்டு பெரிய ஜீயர் சுவாமி என்று, அப்பொழுது பெரிய ஜீயர் சுவாமி என்ற விவகாரம் கிடையாது. அவர் ஒரு ஜீயர் சுவாமி அங்கே எழுந்தருளி இருந்து எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென்னு ஒரு சமயம் சாதாரணமாக எப்படி அந்த இடத்துல கிரமம் ஏற்பட்டிருந்தார்னா, அது அந்த பெரிய ஜீயர் சுவாமி பரம்பரை அந்த இதெல்லாம் கோயிலொழுகு அனந்தாழ்வான் அருளி செய்த வெங்கடாச்சல இதிகாச மாலை என்று இதையெல்லாம் பார்த்தா அவன் முதல்லயே ஆதி காலத்திலேயே தங்களுக்கு வயசாயிடுத்துனாக்கா யாராவது ஒருத்தர இளவரசின்னு நியமிச்சுடுவா. அவர் இளவரசா இருந்து கொண்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பார் என்ன, அப்படித்தான் இருந்தது. ஆனா இளவரசின்னு சொன்னா அது தனி மட்டம் அல்ல. அதாவது ஒரே மட்டத்திலேயே பெரிய ஜீயர் சுவாமி பரமதித்து விட்டால் அல்லது அவருக்கு உடம்புல அசக்தி ஏற்பட்டால் அப்பொழுது அவருக்கு கூட சகாயம் செய்து கைங்கரியத்தை நடத்துவதற்காக ஒருத்தர் இருந்தார். அவர்தான் இளவரசு அப்படின்னு இருந்தார். இது சில சமயம் நியமிக்காமலும் இருப்பார். மணவாள மாமனிகள் எழுந்தருளி இருந்த காலத்துல ஒரு பெரிய ஜீயர் சுவாமி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார்.
ஆனா அந்த சுவாமி இளவரசை நியமிக்கவே இல்லை. ஆனா அதுக்குள்ள அவரே பரம புதிச்சுட்டார். உடனே எல்லாரும் என்ன பண்றதுன்னு பிரம்ம பிடிச்சு நின்னா, திருவேங்கடமுடியான் கைங்கரியம் தொடர்ந்து நடக்கணுமே அப்படின்னு எல்லாரும் ரொம்ப விசாரப்பட்டார். உடனே அப்ப மணவாள மாமனிகள் அங்கேயே எழுந்தொழியிருந்தபடியினாலே அந்த பெரியஜீயர் மட்டத்தினுடைய கைங்கரியத்தை தேவரியிலே பண்ண வேணும் என்று மணவாள மாமனிகளிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டார்கள். உடனே மணவாள மாமனிகளும் திருவேங்கடமுடையான் கைங்கரியம் நமக்கு பிராப்தமாகிறது என்று அந்த கைங்கரியத்தை கிட்டத்தட்ட 3 வருஷ காலங்கள் அங்கே எழுந்தொழியிருந்து பண்ணினார் என்று சரித்திரம் நமக்கு தெரிவிக்கிறது. 3 வருஷ காலம் திருமலையிலேயே எழுந்தொழிந்து, அதுவும் என்ன பெரியஜீயர் மட்டத்துல அந்த பெரியஜீயர் ஸ்தானத்திலேயே எழுந்தொழியிருந்து அந்த கைங்கரியத்தை அவர் பண்ணிட்டு இருந்தார். ஆனாலும் அவருக்கு என்னாச்சு, எத்தனை நாள் இங்கேயே எழுந்தொழி இருக்க முடியும்? திருவரங்கனை விட்டு வெகு நாள் அவருக்கு பிரிந்திருக்க முடியல. ஏன்னா அவர் எப்பொழுதும் அந்த திருவரங்கனையே நினைத்துக் கொண்டிருந்தவர். அவர் தம்முடைய ஆர்த்தி பிரபந்தத்துல கூட என்ன தெரிவிக்கிறார்? தென்னரங்கர் சீரருளுக்கு இலக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம் என்று திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக எழுந்தொழிந்தாரே தவிர ஏதோ யாத்திரை காரணமாக வெளியூர்களுக்கு எழுந்தொழுவது உண்டே தவிர நிரந்தர வாசம் என்கிறது திருவரங்கத்திலே ஆகையினாரே மறுபடியும் திருவரங்கத்துக்கு திரும்ப வேணும் என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்பொழுது மணவாள மாமனிகள் ரொம்ப அற்புதமாக ஒரு ஏற்பாட்டை செய்தார். என்ன பண்ணினார்? தாம் பெரியஜீயராய் எழுந்தொழிந்தபடியினாலே அடுத்தபடி திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியத்தை தொடர்ந்து செய்யணுமே, அதற்காக என்ன பண்ணினார்? இன்னொருத்தருக்கு சந்நியாசத்தை கொடுத்து அவரே அந்த பெரியஜீயர் ஸ்தானத்துல எழுந்தொழ பண்ணி இந்த கைங்கரியத்தை நீர் பண்ணும் என்று அவருக்கு நியமித்து விட்டு அத்தோடு நிற்காமல் என்ன பண்ணினார்னா புதிதாக ஒரு மடத்தை ஏற்பாடு பண்ணினார். அப்பொழுது அந்த மணவாள மாமுனிகள் என்ன பண்ணினார்னா இன்னொரு மடத்தை சிறிய ஜீயர் என்ன இன்னொரு ஜீயரை நீர் நியமியம் என்று இப்பொழுது தம்மாலே நியமிக்கப்பட்ட அந்த ஜீயருக்கு நியமனம் சாதித்தார். அந்த ஜீயர் என்ன பண்ணினார்? இன்னொருத்தரை நியமித்தார். அதுதான் சின்ன ஜீயர் மடம் என்று ஏற்பாடு. அதனால சின்ன ஜீயர் மடத்தை முதல்ல துவக்கி வைத்தவர் யார் என்றால் மணவாள மாமுனிகள் தான் என்று இப்பொழுது அதை பத்தி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி என்ன சொல்லியிருக்கோம்னா பெரிய ஜீயர் மடம் ஏற்பட்டு இப்பொழுது சரியா 900 வருஷம் ஆகுது. அதாவது பெரிய ஜீயர் மடம் ஏற்படுத்தப்பட்ட காலம் என்கிறது அது வெங்கடாச்சல இதிகாச மாலையில நல்லா குறிப்பா கொடுத்திருக்கா. அது விகாரி வருஷம் என்று சொல்லியிருக்கா. அது விகாரி வருஷம் இப்பதான் போச்சு. விகாரி வருஷம் தை மாசம் சுக்லபக்ஷம் வெள்ளிக்கிழமை எண்ணிக்கு பெரிய ஜீயர் மடம் ஏற்பட்டது என்று அதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கிற பொழுது 1120வது வருடம் தை மாசம் சுக்லபக்ஷ தன்னிக்குத்தான் அந்த பெரிய ஜீயர் மட்டம் ஸ்தாபனம் ஆயிருக்கிறது. அதே சமயத்துலதான் சின்ன ஜீயர் மட்டமும் ஏற்பாடு பண்ணி இருக்கார் மணவாள மாமுனிகள் என்று கொண்டு பார்க்கிற பொழுது பெரிய ஜீயர் மட்டத்திற்கு 900 வருடமும் சின்ன ஜீயர் மட்டத்திற்கு 600 வருடமும் இப்பொழுது முடிந்திருக்கிறது. சரியா இப்போ அந்த கணக்குல நாம் பார்க்கிற பொழுது 600 வருடம் சரியா. அதுக்கு பெரிய ஜீயர் மட்டத்துக்கு 900, சின்ன ஜீயர் மட்டத்துக்கு 600 வருஷம் முடிஞ்சிருக்குன்னு பார்க்கிறோம். அந்த சின்ன ஜீயர் மட்டத்திலே இருந்த முதல் ஜீயர் இருக்காரு, அவர்தான் இந்த அவரை முதல்ல சின்ன ஜீயராக நியமித்து விட்டு அதற்கு அப்புறம்தான் அவரை பெரிய ஜீயராக ஆக்கி அவரை, அதாவது சின்ன மடத்தினுடைய முதல் ஜீயர் யாருன்னா திருவேங்கட முனி அவரை நியமித்தார். தமக்கு கீழே ஒரு மடமாக ஏற்பாடு பண்ணி தாம் வெளியூர் போகிற பொழுதோ இவரை பெரிய ஜீயராக ஸ்ரீரங்கத்துக்கு அவர் திரும்புற பொழுது இவரை பெரிய ஜீயராக நியமித்து விட்டு என்ன செய்தார் என்னால் அவர் கீழே ஒரு சின்ன ஜீயரை நியமிக்கும்படி ஏற்பாடு பண்ணினார். அதனால இப்பொழுது அந்த மடத்துல எந்த குறவும் நடுவில் ஏதாவது பரமபதித்து விட்டால் அல்லது சுவாமிக்கு ஏதாவது திருமேனில் அசக்தி ஏற்பட்டால் மடத்து கைங்கரியங்கள் எப்பாலமும் நிற்கக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து அது நடைபெற வேண்டும் என்று நியமித்தார். அது மணவாள மாமனிகள் பண்ணின ஏற்பாடு. அதனால அந்த மடத்துல எழுந்தருளி இருந்தார் அந்த முதல் ஜீயர், அதாவது திருமலையினுடைய பெரிய மணவாள மாமனிகள் காலத்துல எழுந்தருளி இருந்த ஜீயர் அவர் தான் திருவேங்கட ராமானுஜ ஜீயர் என்று பெயர். அவர் தான் அட்டதிக் கஜாச்சாரியர்களிலே 2வதாக சொல்லப்படுகிறார் என்று பார்க்கிறோம். திருவேங்கடமுனி என்று காட்டினார். அதற்கு பிறகு பட்டர்பிரான் ஜீயர் என்று அவரை பத்தி நாம் மேலே சொல்ல போகிறோம். அவர் பட்டர்பிரான் ஜீயர் என்று மொத்த பரவஸ்து பட்டர்பிரான் ஜீயர் என்னே அவருக்கு திருநாமம். ரொம்ப மணவாள மாமனிகளிடத்துல அவ்வளவு ஈடுபாடு கொண்டிருந்தவர். அவர்தான் அந்திமோபாய நிஷ்டை என்கிற கிரந்தத்தை எழுதியிருக்கிறார். அதாவது அந்திமோபாயம்னால் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்கிறார். அதுதான் விஷயம். அந்த விஷயத்தை முக்கியமாக கொண்டு ஒரு பெரிய கிரந்தமே ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த அந்திமோபாய நிட்டையினுடைய கர்த்தாவான பட்டர்பிரான் ஜீயர் அவர் ஒரு அட்டதிக் கஜாச்சாரியர்கள். இவா 3 பேரையும் முதல்ல சொன்னதுக்கு என்ன காரணம் என்ன, இவா 3 பேரும் சன்னியாசிகள், துரியாசிரமத்திலே இருந்தவர்கள். அதனால இவா 3 பேரை முதல்ல சொன்னார். அடுத்தபடியாக என்ன தெரிவிக்கிறார் என்றால்
ஆறாமம் சூழ்ந்த கோயில் கந்தாடை அண்ணன் என்று அந்த கோயில் கந்தாடை அண்ணன் எம்பெருமானாருக்கு எப்படி முதலியாண்டானோ அதுபோல மணவாள மாமனிகளுக்கு கோயில் கந்தாடை அண்ணன் என்று சொல்லுவது உண்டு. அந்த அண்ணன் என்கிறவர் அவர்தான் அந்த திருவரங்கம் பெரிய கோவிலிலே முதலியாண்டானுக்குத்தான் இந்த கோயில் நிர்வாகம் எல்லாம் அவருடைய கையிலே இருந்தது. வம்ச பரம்பரையாக அந்த சந்நிதி நிர்வாகம் அனைத்தையும் நடத்தினவர் யாருன்னா இந்த கோயில் கந்தாடை அண்ணன் தான். அவர் மணவாள மாமனிகளுடைய திருவடிகளிலே வந்து ஆசிரியிக்கிறார். மணவாள மாமனிகள் அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி அவரை எல்லாம் யதீந்திர புராண பிரபாவத்துல ரொம்ப விஸ்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கோயில் கந்தாடை அண்ணன் முதலானவாளெல்லாம் வரா. யாரை புருஷகாரமாக முன்னிட்டு வரான்னா வானமாமலை ஜீயரைத்தான் முதல்ல புருஷகாரமா முன்னிட்டு வரா. ஏன்னா கோயில் கந்தாடை அண்ணன் வந்து ஆச்சரிக்கிறதுக்கு முன்னால வானமாமலை ஜீயர் மணவாள மாமனுடைய சிஷ்யராயிருக்கார். அதாவது மணவாள மாமனுடைய முதல் சிஷ்யர் யாருன்னா வானமாமலை ஜீயர் தான். அதனால்தான் அவருக்கு பொன்னடிக்கால் ஜீயர் என்கிற திருநாமம் ஏற்பட்டதற்கு கூட அதுவே காரணம். என்னன்னா அவர் பொன்னடி சாத்தின வேலைதான் மணவாள மாமன்களுக்கு பிற்காலத்திலே இவ்வளவு சிஷ்யர்கள் ஏற்பட்டாலாம். ஆயினாலே அது செம்பொற்கழலடி செல்வா பலதேவா என்று பலதேவனை செம்பொற்கழலடி என்று ஆண்டாள் அருளி செய்தாள். அதனுடைய தாற்பயம் என்ன என்பதை அப்படி விளக்கி காட்டுகின்ற பொழுது வியாக்கியானத்திலே நாயனார் பெரியவாச்சான் பள்ளி முதலானவர்கள் என்ன காட்டுகிறார்கள் என்றால், தேவகிக்கு முன்னாலே பல பிள்ளைகள் பிறந்தன, 6 பிள்ளைகள் பிறந்தன. அந்த பிள்ளைகள் எல்லாம் உடனே மரித்து போய்விட்டன. ஆனால் அடுத்தபடியாக 7வது கர்ப்பமாக பலதேவன் அந்த ஆதிசேஷன் பலராமனாக இந்த இவளுடைய கர்ப்பத்திலே தேவகியினுடைய கர்ப்பத்திலே ஆவிர் பவித்தான். ஆனால் அங்கே அவன் குழந்தையாக பிறக்கவில்லை. அந்த கர்ப்பத்தை 7வது மாசத்திலேயே அவர்கள் மாற்றி வைத்து விட்டார்கள் தேவர்கள் என்று அவர் வசுதேவருடைய மற்றொரு பத்தினியான ரோகிணி என்பவருடைய கர்ப்பத்திலே மாற்றி வைத்து விட்டார்கள் அந்த கர்ப்பத்தை. அதனால ரோகிணியினுடைய பிள்ளையாக அவன் பிறந்தான். யார்? பலதேவன் பிறந்தான் என்று அது புராண வரலாறுடைய விரிவுகள் எல்லாம் இருக்கட்டும். இந்த கர்ப்பத்துல இருந்துட்டு அவன் பட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் கண்ணன் அந்த கர்ப்பத்திலே வந்து பிறந்தான்னு சொன்னால் முன்னால 6 குழந்தைகள் இறந்து விட்டன. 8வது குழந்தையான கண்ணன் அப்படி தப்பி பழித்ததற்கு என்ன காரணம் என்னால், அந்த பலதேவன் அந்த இடத்துல வந்து முதல்ல காலை வைத்தானோ இல்லையோ, அவன் கால் வைத்த நலன், அவன் கால் வைத்த வேலை, அதனால கண்ணனுக்கு ஆபத்தில்லாமல் இருந்தது என்ற காரணத்தினாலே அந்த பலதேவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆண்டாள் செம்பொற்கழலடி செல்வா என்று பொற்கால் பொலிய இட்டு பிறந்த சீமானே என்று அவனை சொன்னாலாம். ஆக ஒருத்தர் கால் வைத்த உடனே நல்லது நடந்ததுன்னா அவனை பொற்கால்னு கொண்டாடுவது உண்டு. அதைத்தான் இந்த இடத்திலேயும் காட்டுகிறார்கள். வானமாமலை ஜீயர் சுவாமிக்கு பின்னாலே கோயிலண்ணன் முதலான சிஷ்யர்கள், முதலியாண்டான் திருவம்சத்தைச் சேர்ந்த பல சிஷ்யர்கள் அத்தனை பேரும் மணவாள மாமன்களுடைய திருவடிகளிலே வந்து ஆசிரிப்பதற்கு முக்கிய காரணமாயிருந்தவர், புருஷகார பூத்தராய் இருந்தவர் இந்த இந்த வானமாமலை ஜீயர் ஆகினால்தான் அவருக்கு பொன்னடிக்கால் ஜீயர் என்கிற திருநாமமே ஏற்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய இந்த மணவாள மாமனிகளை தம்முடைய திருவாக்காலே வெளியிட்டருளினார் என்கிறது அவருடைய பெருமையை, வானமாமலை ஜீயருடைய பெருமையை வெளியிட்டருளினார் என்பதும் யதீந்திர புராண பிரபாவம் என்கிற அந்த கிரந்தத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலியாண்டான் முதலான ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் மணவாள மாமனிடத்துல பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு விட்டாளாம். எல்லாரும் போய் மணவாள மாமன் திருவடியை ஆசிரிச்சு எல்லாம் பண்ணிட்டான். அப்பொழுது எம்பெருமானார் என்ன பண்ணினார்னால், பக்கத்துல இருந்த வானமாமலை ஜீயர் அவரை சுட்டி காட்டி என்ன சொன்னார், அந்த வாளுக்கு, அதாவது கோயில் அண்ணன் முதலானவர்களுக்கு என்ன தெரிவித்தார், இந்த வானமாமலை ஜீயர் இருக்காரு, இவர் நமக்கு பிராண சுகுருத்து, அதாவது எனக்கு ரொம்ப உயிர் நண்பன் என்பது போல வார்த்தை சொன்னார். ரொம்ப பிராண சுகுத்து ஆகையினால நமக்கு உண்டான விசேஷங்கள் எல்லாம் இவருக்கும் உண்டாகணும். ஆகையினால இவருடைய திருவடிகளிலேயும் யாராவது சில பேர் ஆசிரியக்கணுமே அப்படின்னு மணவாள மாமனிகள் விண்ணப்பித்ததாகவும், அதை கேட்ட உடனே கோயில் அண்ணன், அடடா இது முன்னமே தெரியாமல் போய்விட்டது, முதல்லயே தெரிஞ்சிருந்தான் அடியோங்களே அவரிடத்தில் ஆசிரியத்திருப்போமே என்று சொல்லிவிட்டு, இருந்தாலும் அப்பொழுது வயதிலே சிறியவராய் தங்களுடைய, அதாவது தமையனார் குமாரன் நினைவு, அப்பாச்சியார் அண்ணா என்று அவர் இருந்த திருமஞ்சனம் அப்பா என்றவருடைய பெயர் அப்பாச்சியார் அண்ணா என்று அவருடைய சரித்திரமெல்லாம் விசேஷமாக சொல்லப்படுகிறது. அந்த அப்பாச்சியார் அண்ணா என்கிறவரை மணவாள மாமனுடைய திருவடி, அதாவது வானமாமலை ஜீயருடைய திருவடிகளிலே ஆசிரிக்கும்படி அந்த கோயில் அண்ணன் முதலானவர்கள் சொன்னார்களாம். அப்பொழுது மணவாள மாமனிகள் தாம் அமர்ந்திருந்த ஆசனத்திலிருந்து தாம் எழுந்திருந்து வானமாமலை ஜீயரை அந்த ஆசனத்திலே அமர வைத்து தன் கையிலே இருந்த அந்த
திருவாழி திருச்சங்கு ஆழ்வார்கள், அதாவது இந்த சமாசேனம் பண்றது பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுவதற்காக கையில வைத்துக் கொண்டிருக்கிற அந்த சங்கு சக்கரங்கள் தம்முடைய திருக்கையில இருந்ததை வானமாமலை ஜீயர் சுவாமி கையிலே கொடுத்து, நீர் இவர்களுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ண வேணும் என்று நியமித்தார் என்னும். ஐயோ, இதப்போ குருவி தலையிலே பனங்காய் வைக்கிறா போல அடியேனா இதற்கு அதிகாரி என்று வானமாமலை ஜீயர் சொல்ல, இது பண்ணித்தான் ஆகணும் என்று மணவாள மாமனிகள் சொல்ல, அப்படி அவர் பஞ்சசம்ஸ்காரத்தை வானமாமலை ஜீயர் சுவாமி அப்பாச்சியார் அண்ணா என்கிற அந்த சுவாமிக்கு பண்ணினார் என்று. அந்த அப்பாச்சியார் அண்ணா என்கிறவர் தான் இப்பொழுது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய முதலியாண்டான் திருமாளிகை என்று பிரசித்தமாக இருக்கக்கூடிய அந்த திருமாளிகையினுடைய கூட்டஸ்தர், அதாவது அதனுடைய முதல் புருஷர் என்று சொல்ல வேணும். அவர் அந்த அப்பாச்சியார் அண்ணாவுக்கு கொடுத்த, அதாவது மணவாள மாமனிகளுக்கு கொடுத்த ஒரு தம்முடைய அவர் விக்கிரகம் அது இன்னும் அந்த முதலியாண்டான் திருமாளிகையிலே எழுந்தருளி இருப்பதாக கூட சரித்திரங்கள் சொல்லுகின்றன. ஆக இப்பொழுதும் நாம் போனால் அங்கே சேவிக்கலாம். ஒரு விக்கிரகம் வானமாமலை ஜீயருக்கும் ஒரு விக்கிரகம் அப்பராச்சாரிய அண்ணாவுக்கும் கொடுத்ததாகவும், அதே போல மற்றும் ஒரு முறை 2 விக்கிரகங்கள் பண்ணின பொழுது ஒரு விக்கிரகத்தை ஸ்ரீரங்கத்திலே பிரதிஷ்டை பண்ணினதாகவும் இன்னொரு விக்கிரகத்தை ஆழ்வார் திருநகரிலே பிரதிஷ்டை பண்ணதாகவும், இப்படி மணவாள மாமனுடைய திருமேனிகள் 4 திருமேனிகள், அது மணவாள மாமன்கள் காலத்திலேயே ஏற்பட்ட திருமேனிகள் என்று அது பற்றிய விளக்கங்கள் எல்லாம் கூட நம்முடைய அதாவது யதீந்திர புராண பிரபாவம் முதலான கிரந்தங்களிலே விசதமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி அந்த வானமாமலை ஜீயர் சுவாமி மணவாள மாமனுடைய அட்டதிக்கஜங்களிலே அவர்தான் முதல்வர் என்று சொல்லும்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டதற்கு இது எல்லாம் காரணம். அதற்காகத்தான் நான் தெரிவித்தேன். முதலிலே மணவாள மாமனிகள் தாமே தம்முடைய திருவாக்காலே இவர் நமக்கு பிராண சுகுருத்து என்று சொல்லி தன்னுடைய ஆசனத்துல போய் அவர் அவரை வைத்து தன் கையில் ஆழ்வார்களை, அதாவது அந்த திருவாழி திருச்சங்களை அவரிடத்துல கொடுத்து நீ சமாச்சரணம் பண்ணும் என்று சொன்னான், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும் சொன்னார்னு சொன்னான். எவ்வளவு பரந்த திருவுள்ளம் மாமுனிகளுக்கு என்று நாம் பார்க்கலாம். அதாவது தாம் ஆச்சாரியனாய் என்னென்ன பெருமைகளை அடைகிறோமோ அதெல்லாம் தம்முடைய சிஷ்யர்களும் அடைய வேணும் என்று அப்படி நினைத்துத்தான் மணவாள மாமனிகள் இப்படிப்பட்ட அட்டதிக்கஜாச்சாரியர்களை நியமித்திருக்கிறார் என்கிறதெல்லாம் இந்த சரித்திரத்திலேயே நமக்கு நன்றாக அப்படி தெரிவிக்கப்படுகிறது. அதுல இப்படி அந்த பாராரும் மங்கை திருவேங்கடமுனி பட்டர்பிரான், அதற்கு மேலே ஆராமம் சூழ்ந்த கோயில் கந்தாடை அண்ணன் என்று அவரை பற்றி சொன்னார். அடுத்தது எறும்பியப்பா என்று ஒருத்தரை சொன்னார். எறும்பியப்பா என்கிறவர், அதாவது இங்கே தமிழ்நாட்டுல சோழசிம்மபுரம் என்று சொல்லப்படுகின்ற சிங்கவேள் குன்றம் என்கிற திவ்ய தேசம், அதற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு எறும்பி என்று பெயர். அந்த ஊரினுடைய பெயர் எறும்பி என்பது பெயர். அந்த ஊரிலிருந்து வந்தவர் ஆகையினாலே இந்த சுவாமிக்கு எறும்பியப்பா என்று பெயர். அவருடைய இயற்பெயர் வரதாச்சாரியர் என்று ஞாபகம். அவருடைய இயற்பெயர் வரதாச்சாரியர் ஞாபகம். ஆனால் எறும்பியப்பா என்று சொன்னால்தான் எல்லாருக்கும் தெரியும். அவர் எறும்பி என்கிற அக்ரஹாரத்திலிருந்து எழுந்தொழிறவன் ஆகையினாலே அவருக்கு எறும்பியப்பா என்று பெயர். அவருடைய சரித்திரம் மிக ஆச்சரியமாக சொல்லப்படுகிறது. அவரும் இந்த கோயிலண்ணன் முதலானவர்களுடைய இதுல சம்பந்தப்பட்டவர், அவளுடைய வம்சத்திலே சம்பந்தப்பட்டவர், அவளோடு தேக சம்பந்தம் உடையவர். நேரடியாக அது என்ன சம்பந்தம் என்பது அடி எனக்கு இப்பொழுது நினைவில்லை. ஆனால் எல்லாரும் அந்த கந்தாடை ஆச்சாரிய புருஷர்கள் என்று சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்ட சம்பந்தத்தை உடையவர்கள் அவர்கள். அந்த எறும்பியப்பா என்கிறவர் மணவாள சீரன், அவர் நல்ல பெரிய வித்வானாக எழுந்தொழி இருந்தார். அவர் ரொம்ப விசேஷமாக அவருக்கு என்று தனியான சிறப்புகள் எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட எறும்பியப்பா என்கிறவர் மணவாள மாமனுடைய பெருமைகளை எல்லாம் கேட்டு முதலிலே ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தொழுகிறார். அவருடைய உபன்யாசத்திலேயும் அன்வயிக்கிறார். மணவாள மாமனிகள் காலக்ஷேபத்தை எல்லாம் அன்வயிச்சு கேட்டுவிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்று மணவாள மாமனிகளை ரொம்ப மனசுக்குள்ளே ரொம்ப கொண்டாடினார். எல்லாம் உண்டு. ஆனாலும் ஏதோ காரணத்தினாலே அவர் என்ன பண்ணிட்டார்னா, மணவாள மாமனிகளுடைய திருமாளிகைக்கு சென்று அந்த மடத்திற்கு சென்று அங்கே போய் தீர்த்த பிரசாதங்கள் எல்லாம் ஸ்வீகரிக்காமையே அவர் ஊருக்கு திரும்பிவிட்டார். மணவாள மாமனிகளுடைய மடத்திற்கு அவர் எழுந்துள்ளவில்லை. அவர் காலட்சேப கோட்டையில் அன்வயித்து மணவாள மாமனிகளுடைய பெருமையெல்லாம் உணர்ந்தார். ஆனாலும் மணவாள மாமனிகளிடத்துல போய் அவர் ஸ்ரீபாத தீர்த்தமோ அதெல்லாம் சேர்த்து கொள்ளாமலே அவர் தம்முடைய ஊருக்கு திரும்பி விட்டார். அவர் ஊருக்கு திரும்பினவர் மறுநாள் காலை எழுந்து தம்முடைய திருவாராதனமான சக்கரவர்த்தி திருமகனுக்கு திருவாராதனம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் திருக்காப்பு நீக்கணும்னு பார்த்தா அந்த திருக்காப்பை நீக்கவே முடியல. சந்நிதி கதவை எத்தனை முயன்றும் அந்த சந்நிதி கதவை திறக்கவே முடியல. எப்படி திருவாராதனம் பண்ணாமல் மேற்கொண்டு காரியம் எப்படி செய்யறது? உடனே என்ன காரணத்தினாலே இப்படி ஆகிவிட்டது என்று அவருக்கு புரியவில்லை. சோகத்திலே அப்படியே மூர்ச்சித்து விழுந்து விட்டார்.
எறும்பி அப்பா. அப்பொழுது அவருக்கு சொப்பனத்திலே பெருமாளே எழுந்தருளி என்ன பண்ணினாருன்னால், நீர் போய் மணவாள மாமனிகளிடத்துல போய் தீர்த்த சுப்பிரசாத ஸ்வீகாரம் பண்ணிட்டு வாரும், அப்பொழுதுதான் உமக்கு நான் அனுகிரகம் பண்ணுவேன் என்று பெருமாளே நியமித்தாராம். இதை எறும்பி அப்பாவே தெரிவிக்கிறார். அவர் எறும்பி அப்பா என்கிறவர் மணவாள மாமனிகள் விஷயமாக பல பல கிரந்தங்களை அருளி செய்திருக்கிறார். முக்கியமாக இந்த பூர்வ தினச்சரி, உத்தர தினச்சரி என்று 2 சின்ன ஸ்தோத்திர கிரந்தங்கள், அந்த சம்ஸ்கிருத கிரந்தங்கள் ஸ்தோத்திரங்கள். அது அந்த பூர்வ தினச்சரி உத்தர தினச்சரி 2ம் எறும்பி அப்பா அருளி செய்தது. இதை தவிர வரவரமுனி சதகம் என்று ஒரு கிரந்தம், 100 ஸ்லோகங்கள் மணவாள மாமனிகளை பற்றி, அதுவும் கூட அந்த எறும்பி அப்பா என்கிற ஆச்சாரியர் தான் அருளி செய்தது. அந்த வரவரமுனி சதகத்திலே ஒரு ஸ்லோகத்துல இதை ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறார். பூத்வா பூயோ வரவரமுனி போகினாம் சார்வபௌமஹா ரக்ஷத்யஸ்மாத் ரகுகுலபதேராஸ்ரிதோ பத்ரபீடம் தந்த்வம் கத்வா व्रजशरणमित्यादिशत् ராகவோயம் ஸ்வப்னே சோயம் வரவரமுனி சம்ஸ்ரீயோ மாதிரிஷானாம் என்று அவர் என்ன தெரிவிக்கிறார்? அவர் தந்த்வம் கத்வா व्रजशरणம், மணவாள மாமனியுடைய பெருமையை முதல் 2 வரியில சொல்றார். எப்பேற்பட்டவர் அவர்? வரவரமுனிகி போகினாம் சார்வபௌமஹா. வரவரமுனிகி என்பவர் யாரு? திருவனந்தாழ்வானுடைய அவதாரம். போகினாம் சார்வபௌமஹா என்னால் அரபுகளுக்கெல்லாம் அரசனான, பாம்புகளுக்கெல்லாம் அரசனான அந்த ஆதிசேஷனே மணவாள மாமனிகளாக அவதரித்திருக்கிறார். ஆகையினாலே என்ன பண்ண வேணும்னால், நீங்க தந்த்வம் கத்வா व्रजशरणம், நீர் போய் அவரிடத்துல சரணமடையும் என்று ஆதிசத்து ராகவோயம், அந்த சக்கரவர்த்தி திருமகன் எனக்கு கட்டளை இட்டார். எப்படி என்னால் ஸ்வப்னே சோயம், சொப்பனத்துல வந்து கட்டளை இட்டார். அது அப்படிப்பட்டது. சம்ஸ்ரீயோ மாதிரிஷானம், எங்களுக்கெல்லாம் மாதிரிஷானாம், என்னை போன்றவர்களுக்கெல்லாம் அவரன்னோ சரியான தஞ்சம், அடைக்கலம் என்று இப்படி மணவாள மாமனிகளை கொண்டாடி எறும்பி அப்பா தாம் அருளி செய்தார் வரவரமுனி சதகத்திலே இந்த நிகழ்ச்சியை ஏடுபடுத்தி வைக்கிறார். இப்படி மணவாள மாமனிகளுடைய பெருமையை உணர்ந்து அதற்கு அப்புறம் மறுபடியும் திருவரங்கத்துக்கு வருகிற பொழுதுதான் அந்த மணவாள மாமனிகள் மடத்திலே என்னென்னலாம் காரியம் பண்றார்ன்றதா பூர்வ தினச்சரி உத்தர தினச்சரி 2 கிரந்தமாக அவர் பண்ணி வைத்தார். அதாவது இவர் மடத்திற்கு எழுந்தொழுகிற பொழுது அங்கேருந்து மடத்து உள்ளேந்து அப்படி மணவாள மாமனிகள் வெளியிலே எழுந்தொழி கொண்டிருக்கிறார். இவர் போற பொழுது அதை அப்படியே சேவித்தார். பார்ஸ்வதப்பாணி பத்மாபியாம் பரிகிரிக்க பகவத் பிரியோ விநியசியந்தம் சனைரங்கிரி மிருதுலோ மேதினி தலை என்ன அவர் எழுந்தொழின அதை பார்த்தார். அவர் சன்னதிக்கு எழுந்தொழுகிறார்னு பார்த்தார். அப்புறம் மறுநாள் சொல்ற பொழுது அடுத்த நாள் நிகழ்ச்சி என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அது சரணாம்போஜ ஸ்பர்ஷ சம்பன்ன சௌரபைகி பாவனேர் அத்தினஸ்தீர்த்தர் பாவயந்தம் பஜாமி என்று மறுநாள் ஸ்ரீபாத தீர்த்தம் எல்லாம் இவருக்கு அவர் ததா பிரத்யுஷி ஸ்நாத்வா கிருத்வா பௌர்வான்னிகி கிரியாகா என்று அவர் என்ன பண்ணினார்? விடியற்காலையிலேயே மறுநாள் காத்தால எழுந்தருள் இருந்து நன்னா பௌர்வான்னிகி கிரியாகா பூர்வான்னத்துல பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ணினார் என்று மணவாள மாமனிகள் என்னென்ன பண்ணினார்னு அப்படியே காட்டுறார். அதுலதான் சொல்றார் சந்நிதி ஸ்தம்ப மூலபூதல பூஷணம் ராங்முகம் சுகமாசீனம் பிரசாத மதுரஸ்மிதம் என்று மணவாள மாமனிகளை பத்தி அந்த பூர்வ தினச்சரியில எறும்பி அப்பா சொல்லுகிற பொழுது மணவாள மாமனிகள் பெருமாளுக்கு திருவாராதனம் எல்லாம் பண்ணிவிட்டு அங்க ஒரு சிறிது நேரம் அமர்ந்திருக்கிறாராம் அந்த சந்நிதியிலேயே. எப்படி இருக்கா? சந்நிதி ஸ்தம்ப மூலபூதல பூஷணம், அங்க அந்த சந்நிதிக்கே மூலபூதலமாக ஒரு பெரிய கம்பம் இருக்கான். அந்த கம்பத்துல சாஞ்சிட்டு மணவாள மாமனிகள் எழுந்தருள் இருந்தார். சந்நிதி ஸ்தம்ப மூலபூதல பூஷணம் பிராங்முகம், பிராங்முகம் என்னால் கிழக்கு முகமாக எழுந்தருள் இருந்து சுகமாசீனம் பிரசாத மதுரஸ்மிதம், அதான் நல்ல இனிய புன்சிரிப்போடு அங்கே எழுந்தருள் இருந்தார் என்று இப்படி அந்த ஸ்லோகத்திலே அருளி செய்திருக்கிறார். அதை ஒட்டித்தான் இன்னைக்கும் கூட நாம் மணவாள மாமனிகள் சந்நிதி இப்ப நாம் போய் பார்க்கிறோமே. மணவாள மாமனிகள் எழுந்தருளி இருந்த ஸ்ரீரங்கத்துல சொல்லுகிறேன் நடிகர், ஸ்ரீரங்கத்திலே மணவாள மாமனிகள் எழுந்தருளி இருந்த காலத்துல எந்த மட்டத்துல எழுந்தருளி இருந்தாரோ அந்த பல்லவராயன் மட்டம், அதுதான் இன்னைக்கும் மணவாள மாமனிகளுடைய சந்நிதியாக இருக்கிறது. அங்கே நாம் போய் பார்க்கலாம். அங்கே அந்த மணவாள மாமனிகள் எழுந்தருளி இருக்கிற அந்த கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய கம்பம் இருக்கிறது. அதுதான் எறும்பி அப்பாவாலே சொல்லப்பட்ட மூலபூதல பூஷணம் என்று சொல்லப்பட்ட அந்த ஸ்தம்பம். அது அந்த ஸ்தம்பத்துல பிரான்முகம் சுகமாசீனம் என்று சொன்னதுக்கு சேர கிழக்கு நோக்கி மணவாள மாமனிகள் புன்சிரிப்போடு எழுந்தொழி இருப்பதாக ஒரு அழகான சித்திரம் இன்றைக்கு வரைந்து வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கும் போனால் அந்த சித்திரம்தான் மூல ரூபம். மணவாள மாமனிகள் மூலவர் என்னால் அந்த கிழக்கு நோக்கி
அங்கே சேவை சாதிக்கிற அந்த சித்திரரூபமாக இருக்கிற அந்த மணவாள மாமினா விபவ காலத்துல மணவாள மாமினிகள் தாம் எழுந்தொழிந்த காலத்துல அந்த இடத்துலதான் அமர்ந்திருந்து கிழக்கு நோக்கி எம்பெருமானை தியானித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் திருவாராதனம் பண்ணின பெருமாள் அங்கேயே எழுந்தொழிருக்கிறார் பக்கத்துல. மணவாள மாமனுடைய திருமேனி அந்த திருவாராதன பெருமாளுக்கு கீழே பிற்காலத்துல எழுந்தொழப்பட்டு இன்னைக்கும் நாம் சேவிக்கும்படியாக இருக்கிறது. இதெல்லாம் அந்த எறும்பியப்பா பண்ணின அந்த வரவரமணி தினச்சரியா. தினச்சரி என்னால் என்ன அர்த்தம்? நம்ம டைரின்னு சொல்றோமே, அதுதான் தினச்சரி. சம்ஸ்கிருதத்துல தினச்சரி என்ன நடந்ததுன்றத சொல்றார். காலை வேளையில நடந்தத பூர்வ தினச்சரித்துல சொல்றார். மறுபடியும் சாயங்கால வேளையில என்ன சாயந்தனம் ததற்கிருத்தா சம்யக் ஆராதனம் ஹரேஹே என்று சாயங்காலம் அவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாக்கியாலங்கரிதி வாக்கியானம் என்று சிவஜன பூஷண காலக்ஷேபம் எல்லாம் பண்ணினார் என்று இப்படி மணவாள மாமனுடைய அந்த பெருமையெல்லாம் அது உத்தர தினச்சரியிலே சொல்லப்படுகிறது. இது நடுவுல பூர்வ தினச்சரியினுடைய முடிவுல யதீந்திர பிரவணம் கிருத்வா யதமானம் என்று யதீந்திரரை அவர் தியானம் பண்ணி கொண்டிருந்தார்னு கடைசியில பூர்வ தினச்சரியினுடைய முடிவுல முடிகிறபடினாலே சம்பிரதாயத்துல என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்கன்னா முதல்ல பூர்வ தினச்சரி சொல்லணும், அதுக்கப்புறம் மணவாள மாமன்களுடைய செய்த யதிராஜ விம்சதியை சொல்லணும், அதுக்கப்புறம் உத்தர தினச்சரியை சொல்லணும் என்று வச்சு. ஏன்னா யதீந்திர பிரவணம் கிருத்வான்னு அவர் சொன்னதுக்கு சேர அவர் யதீந்திர பிரவணரை பத்தி மணவாள மாமன்களாலே நியமிக்கப்பட்ட அஷ்டதி கஜாச்சாரியர்களில ஒருவரான எறும்பியப்பா அவர் அருளி செய்த அந்த ஸ்தோத்திரத்துல அப்படி இருக்கிறபடினாலே அந்த யதிராஜ விம்சத்தியை நாம் சொல்லிவிட்டு சொல்லணும் அப்படின்னு இப்படி எல்லாம் நமக்கு நியமனங்கள் எல்லாம் காட்டியிருக்கா. ஆயினால இத்தாலே நமக்கு கிடைத்தது அவருடைய வைபவம். ஆஹா, எறும்பியப்பா என்கிற ஆச்சாரியர், அதற்கு மேலே ஏறாரும் அப்பிள்ளைன்னு ஒரு ஆச்சாரியர். ரொம்ப பெரிய சரித்திரங்களை அவளை பத்தி நமக்கு ஒன்றும் கிடைக்கல. இருந்தாலும் அந்த அப்பிள்ளை என்கிறவர் தான் மணவாள மாமன்களை குறித்து சில பாசுரங்களை பண்ணி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இந்த பாசுரங்கள் என்னால் சில தனியன்கள், அதே போல இந்த வாழி திருவாய் மழுப்பிள்ளை மாதகவால் வாழும் என்கிறதும், அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ என்கிற தனியன், இதெல்லாம் அந்த பாசுரங்கள். இதெல்லாம் அப்பிள்ளை அருளி செய்தது என்று கர்ண பரம்பரையாக சொல்லி வருகிறார்கள். செய்யதாமரை தாளின வாழியே என்கிற வாழி திருநாமம் கூட அவர் அருளி செய்தது என்று சொல்றா. இல்ல பிரத்யாதி பயங்கரம் அண்ணன் அருளி செய்தது என்று சில பேர் சொல்றா. இதுல கொஞ்சம் அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம். ஆனா அப்பிள்ளைகளுக்கு மிகவும் அந்தரங்க சிஷ்யராய் இருந்தார். இன்னும் சொல்ல போனால் இந்த இப்புவியல் அரங்கேசருக்கு ஈடளித்தான் வாழியே என்கிற மணவாள மாமனிகளை பற்றின வாழி திருநாமம் அது அப்பிள்ளை அருளி செய்த வாழி திருநாமம் தான் என்று சொல்லுகிறார்கள். அப்பிள்ளை அதுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஆழ்வார் ஆச்சாரியாளுக்கும் இன்னைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த வாழி திருநாமங்கள் அத்தனையும், எத்தனை வாழி திருநாமங்கள் நாம் சொன்னாலும் அதெல்லாம் மேதினியல் வைகாசி விசாகத்தோன் வாழியேன்னு சொல்ற 2-3 வாழி திருநாமங்கள் மணவாள மாமன்கள் அருளி செய்தது. இந்த திருக்குறுகை பெருமாள் தன் திருத்தாள்கள் வாழியே என்கிற நம்மாழ்வார் வாழி திருநாமம் அது மணவாள மாமன்கள் அருளி செய்தது. திருவாடிப்பூரத்து சகத்துதித்தாள் வாழியே என்கிற வாழி திருநாமம் அது மணவாள மாமன்கள் அருளி செய்தது. அதே போல ஸ்ரீராரமிதிராசர் திருவடிகள் வாழி அரிசமய செடியதனை அடியறுத்தான் வாழியே என்ற எம்பெருமானார் வாழி திருநாமம் இதெல்லாம் மணவாள மாமன்கள் அருளி செய்தது. ஆனால் இதை தவிர நாம் அனுசந்திக்கிற வாழி திருநாமங்கள் எவை உண்டோ பெரும்பாலும் பெரிய பெருமாள் தொடங்கி எல்லா வாழி திருநாமங்களும் அப்பிள்ளை அருளி செய்தது. பிள்ளலோகாச்சாரியர் திருவாய்மொழிப்பிள்ளை ஈடாக இருக்கக்கூடிய வாழி திருநாமங்கள் எல்லாம் அப்பிள்ளை அருளி செய்தது என்றுதான் சம்பிரதாயம் அல்ல பெரியோர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால மணவாள மாமன்களாலே நியமிக்கப்பட்ட அட்டதிக்கஜாச்சாரியர்கள் ஒருவரான அந்த அப்பிள்ளை என்கிறவர் அவர் அருளி செய்தது நிறைய கிரந்தங்கள் நமக்கு கிடைத்தது. அதாவது இந்த வாழி திருநாமங்கள் முதலான விஷயங்கள். அடுத்தபடி அப்புள்ளார் என்கிற ஆச்சாரியர், அப்புள்ளார் என்கிறவர் மற்றொருத்தர். அப்பிள்ளார் என்று அவர் இன்னொரு ஆச்சாரியர். அவரை பத்தின விசேஷமான செய்திகள் நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் மணவாள மாமன்களிடத்துல ரொம்ப அத்தியந்தம் அவர் பிரிய சிஷ்யராய் அவர் எழுந்தருளி இருந்தார் என்பது அவரை பத்தின விஷயம். அவர் மணவாள மாமன்களை பத்தி சம்பிரதாய சந்திரிகை என்று ஒரு கிரந்தம் அருளி செய்திருக்கிறார். ஒரு 10-13 பாசுரங்களை கொண்ட ஒரு அற்புதமான கிரந்தம். அது ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம் என்னால், மணவாள மாமனிகள் காலத்திலேயே மணவாள மாமன்களை பற்றி பல நூல்கள் ஏற்பட்டன. நாம் எம்பெருமானாரை பற்றி பார்த்தால் கூட எம்பெருமானாரை பற்றி இவர் திருவரங்கத்து அமுதனார் ராமானுஜ நூத்தந்தாதி என்கிற கிரந்தத்தை அருளி செய்திருக்கிறார். அது எம்பெருமானார் காலத்திலேயே ஏற்பட்டதுன்னு பார்க்கிறோம். ஆனால் மணவாள மாமன்களை பற்றி மணவாள மாமன்கள் காலத்துல எத்தனை கிரந்தங்கள் ஏற்பட்டிருக்கிறதுன்றதுக்கு கணக்கே கிடையாது. உண்மையா சொல்ல போனால் நம்முடைய பூர்வாச்சாரியர்களிலேயே மிக மிக அதிகமான கிரந்தங்கள்
அதாவது ஒரு ஆச்சாரியரை பத்தி யாருக்கு ஏற்பட்டிருக்கிறதுன்னா மணவாள மாமுனிகளுக்குத்தான் ஏற்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்லணும். ஏன்னா அத்தனை அளவு நிறைய கிரந்தங்கள் எல்லாம் அச்சு கூட போட்டிருக்கா, பிரிண்ட்ல கூட வந்திருக்கிறது. அதுல முக்கியமாக இந்த அப்பிள்ளாரோடு செய்த அந்த வரவரமணி, அதாவது அது அப்பிள்ளை வச்சு சம்பிரதாய சந்திரிகைன்னு பேர் அந்த கிரந்தத்திற்கு. ஆனா தமிழ் பாசுரங்கள், மிக அழகான தமிழ் பாசுரங்கள். அதுலதான் மணவாள மாமனுடைய சரித்திரம் பூரா சொல்றாரு. அந்த சம்பிரதாய சந்திரிகையில முழுக்க சொல்றாரு. அதாவது சந்திரிக்கான என்ன அர்த்தம், அந்த சந்திரன் எப்படி கலை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அப்படி பூர்ணமாக ஆகிறதோ அது போல மணவாள மாமுனிகள் அவர் சாதாரண வருஷத்துல அவதரித்தார். இந்த வருஷத்துல திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். இந்த வருஷத்துல சன்னியாசம் வாங்கிட்டார். இந்த வருஷத்துல ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தார். இந்த வருஷத்துல அவர் நல்லதோர் பரிதாபி வருடம் தன்னில் என்று பரிதாபி வருடத்துல பெருமாள் அவருக்கு நியமனம் சாதிச்சு 36,000 படி சாய்க்கணும்னு சொன்னார். கடைசியில மணவாள மாமுனிகள் கிரந்தங்கள் எல்லாம் சாய்ச்சாருன்னு ரொம்ப சுருக்கமாக 10-13 பாசுரங்களுக்குள்ள மணவாள மாமனுடைய வைபவம் பூரா மிக அழகாக தெரிவிக்கிறார். அது முதல் பாசுரம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது இவர் அருளி செய்தது என்ன அறிந்து கொண்டிருக்கிறோமோ இல்லையோ, அதுக்காக அந்த பாசுரத்தை தெரிவிக்கிறேன். ஆதியிலே அறவரசை அழைத்து அரங்கர் அவனியிலே 200 ஆண்டு இருநீரன்னா பாதியிலே உடையவராய் வந்து தோன்னி பரமபதம் நாடியவர் போவேனென்னா நீதியாய் முன்போல நிற்க நாடி நிலுவதனை நிறைவேற்றிவாருமென்ன சாதாரணமாமெனும் மாவருடன் தன்னில் தனித்துலா மூலநாள் தான் வந்தாரே. சாதாரணமாம் எனும் மாவருடன் தன்னில் மணவாள மாமன்கள் அவதரித்தது 60 வருஷங்களுக்குள்ள சாதாரண வருஷம்னு பேரு. அது வருஷத்தினுடைய பேர் சாதாரண வருஷம். ஆனால் மணவாள மாமன்களுடைய அவதாரத்தாலே அது அசாதாரணமான வருஷமாக ஆகிவிட்டது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த சாதாரணமான எனும் வருடம் மாவருடன் தன்னில் தனித்துலா மூல நாள் என்று துலா மாசத்திலே மூல நட்சத்திரத்திலே வந்து அவதரித்தாரே மணவாள மாமனிகள் என்று முதல் பாசுரத்திலேயே தெரிவிக்கிற பொழுது அதை என்ன அழகா தெரிவிக்கிறார் பாருங்கள். இந்த அப்பிள்ளார், அதாவது அட்டதி கஜாச்சாரியர்களிலே ஒருவரான அப்பிள்ளார் ஆதியிலே அறவரசை அழைத்து என்ன பண்ணினாரா, அரங்கர் எம்பெருமான் அரவரசான திருவனந்தாழ்வானை அழைத்தான். ஆதியிலே என்ன சொன்னான்னு கேட்டா, அவனியிலே நீர் 200 ஆண்டு இரும் நீர் என்ன, இந்த பூலோகத்துல போய் 200 வருஷம் நீர் இருக்கணும். அந்த 200 வருஷம் அந்த உலகத்திலே இருந்து நீர் இந்த உலகத்தை எல்லாம் திருத்தி பணிகொள்ளணும் அப்படின்னு சொன்னாராம். அவனியிலே 200 ஆண்டு இரும் நீர் என்ன ஆச்சுன்னா, உடையவராய் வந்து தோன்றி உடையவராக வந்து முதல்ல அவதரித்தார் அந்த ஆதிசேஷன். ஆதிசேஷன் அவதரித்தவர் என்ன பண்ணினார்னு கேட்டா, பாதியிலே அவர் பரமபதம் நாடியவர் போவேன்னா, ஐயோ எம்பெருமானை விட்டு பிரிந்து என்னால இருக்க முடியாது என்று கவித்தான் அந்த ஆதிசேஷன். அதனால என்ன பண்ணினான்னா 200 வருஷம்னு சொன்னா 200 வருஷம் இருக்கவே இல்லை, பாதியிலேயே முடிச்சுட்டு போயிட்டார். 120 வருஷம் ஆயிடுத்து. போறோம்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார். பாதியிலே அவர் பரமதம் நாடி போவேன்னா பரமதம் போயிட்டாராம். உடனே பார்த்தான் எம்பெருமான், அடடா நம்ம 200 வருஷம் சொன்னா நீ 120 வருஷத்திலேயே வந்துட்டீரா, அதெல்லாம் கூடாது, மறுபடியும் பூலோகத்துக்கு போம், இதுவும் அங்க போய் மீதியும் கழிச்சுட்டு வாரும் என்று நீதியாய் முன் போல நிற்க நாடி நிலுவதனை நிறைவேற்றி வாரும் என்ன. நீதியாய் நிற்க நாடி நான் சொன்ன கட்டளையை நிறைவேற்றி நீர் என்ன பண்ணணும், அங்கே போய் நின்று நிலுவதனை, நிலுவைன்னா மிச்சம், மிச்சம் இருக்கிறதையும் கழிச்சுட்டு வர, இன்னும் 80 வருஷம் இருக்கு போயிட்டு வாரும் என்று அனுப்பி வைத்தாராம். அதே கிரமத்திலே மணவாள மாமனிகள் என்ன பண்ணினார், அதாவது ஆதிசேஷன் மறுபடியும் மணவாள மாமனிகளாக இந்த உலகத்திலே வந்து அவதரித்தார். அதுல கூட அவரால் 80 வருஷம் அவரால் இருக்க முடியல. எம்பெருமானை பிரிந்து 73 வருஷத்திலேயே திருப்பி பரமபதத்துக்கு போயிட்டார். நல்ல வேளை எம்பெருமான் மறுபடியும் இன்னொரு மிச்சத்தையும் கழிச்சுட்டு வாரோன்னு அவர் அனுப்பல. ஏன்னா குறைவான வருஷம் இருக்கிறபடினால அவர் ஆரம்பிச்ச பிரயோஜனம் இல்லை என்று எம்பெருமான் அவரை தன்னிடத்திலே சேர்த்து கொண்டு விட்டான் என்பது போல அந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. ஆதியிலே அறவரசை அழைத்தரங்கர் அவனியிலே 200 ஆண்டு இருநீரன்ன பாதியிலே உடையவராய் வந்து தோன்னி பரமபதம் நாடியவர் போவேனன்ன நீதியாய் முன்போல நிற்க நாடி நிலுவதனை நிறைவேற்றி வாருமென்ன சாதாரணமாமெனும் மாவருடன் தன்னில் தனித்துலா மூலநாள் தான் வந்தாரே என்று மணவாள மாமனிகள் வந்தவர். அதற்கு பிறகு அவருடைய சரித்திரத்தை எல்லாம் சொல்லிவிட்டு
கடைசியில அந்த மணவாள மாமனிகளுடைய பெருமையை அப்பிள்ளார் எப்படி காட்டுகிறார் என்னால் இது போல யாரும் சொல்ல முடியாது. மகா அற்புதமா சொல்றார். மணவாள மாமனிகள் அவதரிக்கவில்லை என்னால் நம்முடைய சம்பிரதாயம் என்ன ஆயிருக்கும் தெரிவிக்கிறார் பாருங்கள். சேற்றுக்கமலவயல் சூழ் அரங்கருதம் சீர்தழைப்ப போற்றித் தொழும் நல்ல அந்தணர் வாழ இப்பூதலத்தே மாத்தத்த செம்பொன் மணவாள முனி வந்திலனேல் ஆத்தில் கரைத்த புலியல்லவோ தமிழாரணமே. மணவாள மாமனிகள் அவதரிக்கவில்லை என்னால் இந்த தமிழ் ஆரணம் என்னால் தமிழ் வேதம் என்னால் தமிழ் 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் அது அத்தனையும் என்ன ஆயிருக்குன்னு கேட்டான். ஆற்றில் கரைத்த புலியல்லவோ என்கிறார். ஆத்துல போய் புளிய கரைச்சான். ஆற்றில் என்னால் நதியில் அர்த்தம். ஆற்றில் என்னால் ஒரு நதியில கொண்டு போய் ஒரு ரிவர்ல கொண்டு போய் புளிய கரைச்சு விட்டுட்டான். அது என்ன ஆகும்? ஒருத்தருக்கும் உபயோகம் இல்லாமல் போயிடும். அந்த புளியினுடைய சுவையை யாரும் அறிய முடியாது. அது ஆருக்கும் அதனால உபயோகம் இல்லாமல் போயிடும். அதுபோல மணவாள மாமனிகள் அவதரிக்கவில்லை என்னால் இந்த திவ்ய பிரபந்தங்களினுடைய சுவையை யாரும் அறிந்து கொள்ளாமலே போயிருப்பார்கள். இந்த திவ்ய பிரபந்தங்கள் உலகுக்கு பயன்படாமலே போயிருக்குமே என்பதைத்தான் இந்த பாசுரத்துல மிக அழகாக அப்பிள்ளார் என்கிறவர் தெரிவிக்கிறார். சேற்று கமலவயல் சூழ் சிறுவரங்கர் அரங்கர் சீர்தழைப்பா போற்றித் தொழும் நல்ல அந்தணர் வாழா. அதுதான் மணவாள மாமனிகளுடைய பெருமை. என்ன தெரிவிக்கிறார் என்னால் அந்த மணவாள மாமனிகள் அரங்கர்தம் சீர் தழைப்பான். ரங்கநாதனுடைய சீர் அந்த பெருமைகள் எல்லாம் நன்றாக மலர்ந்தது என்னால் அதற்கு யார் காரணம் என்னால் அது மணவாள மாமனிகள் தான் காரணம். அந்த ரங்கநாதனை தொழுகின்ற போற்றி தொழும் நல்ல அந்தணர்கள் அவர்கள் வாழ நன்றாக வாழணும்னா அதுக்கு யார் காரணம்னா அதற்கும் மணவாள மாமனிகள் தான் காரணம். அதுதானே என்ன நமக்கு நித்திய அனுசந்தானம் என்ன பண்றோம்? அடியாறுகள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தண்டமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூத்தாண்டிலும் என்று மணவாள மாமனிகள் நன்றாக அவருடைய புகழ் என்றைக்கும் நிலைத்து நிற்க வேணும். எதனாலேன்னு கேட்டா அடியார்கள் வாழ மணவாள மாமனிகளுடைய இது அந்த சீர் அதாவது அவருடைய பெருமை நிலைத்து நின்றால்தான் அடியார்கள் வாழ முடியும். அதுபோல அரங்கநகர் வாழும். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ மணவாள மாமுனி அவருடைய புகழ் பரவ வேணும்னு சொல்லி இருக்கிறது. அது அந்த பாசுரத்துல அதே அர்த்தம் தான் இங்கேயும். அரங்கர்தம் சீர்தழைப்ப போற்றித் தொழும் நல்ல அந்தணர் வாழ இப்படி இவர்கள் வாழும்படியாக பூதலத்தே மாற்றற்ற செம்பொன் மணவாள முனி வந்திலனேல் இந்த பூதலத்தை மணவாள மாமனிகள் தோன்றவில்லை என்றால் ஆற்றில் கரைத்த புலியல்லவோ தமிழாரணமே. ஆற்றில் கரைத்த புலியாக ஒன்றோ இந்த தமிழ் ஆரணம் திவ்ய பிரபந்தம் வீணாக ஒன்றோ போயிருக்கும் என்று அந்த மணவாள மாமனிகளுடைய அட்டதி கஜாச்சாரியர்களிலே ஒருவரான அப்புள்ளார் என்கிறவர் இப்படிப்பட்ட அர்த்தத்தை தெரிவித்தார். கடைசியாக ஆச்சாரியர்களுடைய கடைசி ஆச்சாரியர் யாருன்னா இந்த இடத்துல காட்டுகின்றார். அதற்கு மேலே பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் என்று அவருடைய பெருமையை காட்டுகிறார். அப்புள்ளார் ஏறாரும் அப்புள்ளை அப்புள்ளார் வாதி பயங்கரர் என்று காட்டுகின்றார். இந்த பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் அவரை பற்றின சரித்திரங்கள் யதீந்திர புராண பிரபாவத்திலேயும் மிக விரிவாகவே கூறப்பட்டிருக்கிறது. பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் என்கிறவர் அவர் காஞ்சிபுரத்திலே அவர் அவதரித்தவர். அவர் காஞ்சிபுரம் என்னால் பெருமாள் கோயில், அதுதான் அவருடைய அவதார ஸ்தலமே. அங்கேயேதான் எழுந்தருளி இருந்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. அந்த காஞ்சிபுரத்திற்கு மிக அதாவது ரொம்ப கிட்டக்கையே இருக்கக்கூடிய ஒரு அக்ரஹாரம் தான் அது திருத்தன்கா என்று சொல்லப்படுகின்ற திவ்ய தேசம். அதாவது வேதாந்த தேசிகன் அவதரித்த திவ்ய தேசம் அது திருத்தன்கா. அது இப்பொழுது தூப்புல் என்று வழங்கப்படுகிறது. அந்த திருத்தன்கா என்ற திவ்ய தேசத்திலே வேதாந்த தேசிகன் காலத்திற்கு ஒருவேளை வேதாந்த தேசிகன் வயது முதிர்ந்தவராயிருந்திருக்கலாம், அல்லது ஒருவேளை இவர் காலத்துல வேதாந்த தேசிகன் திருநாட்டுக்கும் எழுந்தருளிட்டு இருக்கலாம். இவர் இந்த பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் என்கிறவர் முதல்ல அவர் என்னன்னா அந்த வேதாந்த தேசிகனுடைய திருக்குமாரரான நயனவரதாச்சாரியர் என்கிற ஆச்சாரியரிடத்திலே அவர் சிஷ்யராக இருந்து அவரிடத்திலே சாஸ்திரங்களை எல்லாம் அதிகரித்துக் கொண்டிருந்தார். அவரிடத்திலே அவர் அந்தேவாசியாக இருந்தார். அந்த சமயத்திலே யாரோ ஒரு விரோதி ஒருத்தன் ஏதோ வந்தான், ஒருத்தன் வாத யுத்தத்திற்கு. அவனை ஜெயிப்பதற்கு நயனவரதாச்சாரியர் இவரை அனுப்பி வைத்தார் என்றும் இவர் மிக எளிதிலே அவனை வாதிலே வென்று விட்டார் என்றும் அதனால மகிழ்ந்து இவருக்கு பிரதிவாதி பயங்கரரே என்று இவரை அழைத்தார் என்றும் அந்த நயனவரதாச்சாரியர்
இவரை பிரதிவாதி பயங்கரரே என்று அழைத்தார் என்றும் அதனால இவருக்கு பிரதிவாதி பயங்கரம் என்கிறது அப்படியே விருதாகவே தங்கிவிட்டது. அவருடைய குலத்தைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கும் பிரதிவாதி பயங்கரம் என்று அந்த பெயரை கொண்டு விளங்குகிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி மிகவும் பெருமை பெற்றவராய் எழுந்தருளியிருந்த இந்த பிரதிவாதி பயங்கரம் அண்ணன், அவருக்கு அண்ணன் என்பது திருநாமம். அந்த அண்ணன் என்ன பண்ணினார்னா, திருமலையில போய் எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி கொண்டிருந்தார். திருமலையில எம்பெருமானுக்கு குடத்திலே தீர்த்தம் எழுந்துள்ள பண்ணி கொண்டு வந்து அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது என்கிற கைங்கரியத்தை இந்த பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் திருவேங்கடமுடையானத்துல இவருக்கு ரொம்ப ஈடுபாடு. இன்றைக்கும் நாம் பார்க்கின்ற அந்த, அதாவது அனுதினமும் அனுசந்திக்கின்ற ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம், ஸ்ரீ வெங்கடேச ஸ்தோத்திரம், ஸ்ரீ வெங்கடேச பிரபத்தி, ஸ்ரீ வெங்கடேச மங்களம் என்று என்னென்ன ஸ்தோத்திரங்கள் திருவேங்கடமுடையான் விஷயமாக அனுசந்திக்கப்படுகின்றனவோ அது அத்தனையும் அருளி செய்தவர் இந்த பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் தான். இந்த பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் ஒரு நாள் பெருமாளுக்கு தீர்த்தத்தை எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தார். அப்பொழுது யாரோ ஒருத்தர் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் திருவேங்கடத்திற்கு வந்திருக்கிறார். வந்தவரிடத்துல ஸ்ரீரங்கத்துல என்ன விசேஷம் அப்படின்னு பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் கேட்ட உடனே அவர் என்ன பண்ணினார், அங்க மணவாள மாமனிகள் என்கிற ஆச்சாரியர் எழுந்தொழி இருக்கிறார். அந்த ஆச்சாரியருடைய ஒரு வைபவம் ரொம்ப விசேஷமாக அங்கே இருக்கிறது என்ன, அவருடைய பெருமை எல்லாம் மணவாள மாமனிகளை பத்தி சொல்லிட்டே இருந்தார். இவர் பிரதிவாதி பயங்கரம் அண்ணனும் ரொம்ப ஆனந்தமாக அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது இவர் தீர்த்தம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு அதுக்குள்ள நாழி ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணினா, ஆரோ ஒரு கைங்கரியபரர் வந்து இன்னுமா தீர்த்தம் கொண்டு வரலன்னு சொல்லிட்டு இவருடைய குடத்தை வந்து இவர் கையில இருக்கிற தீர்த்தத்தை வாங்கிட்டு அவர் சன்னிதியில கொண்டு போய் சேர்த்துட்டார். அப்பத்தான் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் பார்த்தார், அடடா பெருமா தீர்த்தம் எடுத்துன்னு வந்தோமே தவிர அதுல இன்னும் தீர்த்த பரிமளம் முதலானதெல்லாம் சேர்க்கவே இல்லை அந்த தீர்த்தத்துக்கு, அதுக்குள்ள அவர் பிடிங்கிட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மணவாள மாமனுடைய சரித்திரத்தை கேட்டுன்றபடியினால அதை மறந்துட்டாராம் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன். உடனே சன்னதிக்கு ஓடினார், ஐயோ மறந்துட்டேன், தீர்த்த பரிமளம் சேர்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னாராம். அப்பொழுது திருவேங்கடமுடையான் என்ன சொன்னாரா, இதுக்கு தீர்த்த பரிமளமே சேர்க்க வேண்டாம், இன்னைக்கு இந்த தீர்த்தம் நித்தியத்தை விட இன்னும் பரிமளம் அதிகமா இருந்ததுன்னு சொன்னார். அதாவது என்ன, மணவாள மாமனுடைய அந்த சரித்திரம் சொல்லப்பட்டபடியினாலே அந்த சரித்திரம் சொன்னது தீர்த்தத்துக்கு பரிமளம் சேர்த்தா போல என்று திருவேங்கடமுடையானுடைய திருவுள்ளம். சம்பிரதாயத்துல சொல்லப்படுற விஷயமா இருந்தாலும் எல்லாரும் அது அனுபவபூர்வமாக கொள்ளுவதுதானே. நித்தியம் நான் என்ன பண்றா, ஒவ்வொரு இடத்துலயும் தீர்த்தத்தை வச்சுதான் மந்திரங்களை ஜபிக்கிறார்கள். ஒரு உதகசாந்தின்னு பண்றான், என்ன பண்றான், இந்த தீர்த்த மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தினுடைய சக்தி எல்லாம் தீர்த்தத்துல ஏறி அந்த தீர்த்தத்தை நாம் புரோட்சித்துக் கொண்டால் நமக்கு நன்மை விளையும் என்று மந்திரபூதமான தீர்த்தம் என்ன இந்த தீர்த்தத்துக்கு ஒரு பெருமை சொல்லுகிறார்கள் அல்லவா. திருவேங்கடமுடையான் என்ன சாய்ச்சான்னா, மணவாள மாமனுடைய வைபவ பிரகரண பூதமான தீர்த்தம் என்று அந்த தீர்த்தத்தையே என்ன சொல்லிட்டான்னா அது ரொம்ப வசந்தது, அதனால தீர்த்த பரிமளமே சேர்க்க வேண்டாம், மணவாள மாமனுடைய வைபவமே அவ்வளவு பரிமளமாக இந்த தீர்த்தத்துக்கு இருக்கிறது என்று அவன் கொண்டாடினான் என்று இத்த சொல்லி கேள்விப்பட்ட உடனே இப்படிப்பட்ட மணவாள மாமனிகளை போய் நேரிலே தண்டம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றுதான் என்ன பண்ணினார்னா, இங்கேருந்து புறப்பட்டு அவர் திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு போய் சேர்ந்து அங்கே மணவாள மாமனுடைய அத்தியந்தம் பிரிய சிஷ்யராய் இருந்து அவருக்கு வலது திருக்கரமாக சொன்னேனே கோயிலண்ணன் என்பவர் முதலியாண்டானை போலே என்று சொன்னார். பிரதிவாதி பயங்கர மன்னன் கூரத்தாழ்வானை போலே என்று காட்டியிருக்கிறார்கள். எப்படி கூரத்தாழ்வான் எப்படி இடைவிடாமல், அதாவது அவருக்கு கூடவே இருந்து ஸ்ரீபாஷ்யத்திற்கு உஷா துணையா இருந்தாரோ அதுபோல இவரும் மணவாள மாமனிகளுக்கு உஷா துணையாக பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் இருந்தார். முதல்ல அவர் வேதாந்த தேசிகனுடைய குமாரரான நயனவரதாச்சாரியரிடத்திலே சிஷ்யராக இருந்தாலும் பிற்காலத்திலே மணவாள மாமனுடைய சிஷ்யராக ஆகிவிட்டார் என்பதை அவருடைய அந்த தனியனே காட்டுகிறது. வேதாந்த தேசிக கட்டாட்ச விபருத்த போதம் காந்தோபயந்திரியமினா கருணைக்க பாத்திரம் என்று அவருடைய தனியன் வேதாந்த தேசிகருடைய கட்டாட்சத்தாலே ஞானம் வளர பெற்றவராய், மணவாள மாமனுடைய கட்டாட்சத்தாலே மிகவும் அவர் விசேஷ ஞானம் பெற்றவராய் என்று காந்தோபயந்திரியமினா கருணைக்க பாத்திரம் என்று அவருடைய கருணைக்கு பாத்திரபூதமாய் இருந்தவர் அந்த பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் என்று அந்த அண்ணனை பற்றி சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அண்ணனும் கூட மணவாள மாமனிகளை பற்றி கிரந்தங்கள் இப்ப சொன்னேன். மணவாள மாமனுடைய சிஷ்யாள் நிறைய கிரந்தம் பண்ணியிருக்கான்னு சொன்னேன். அப்பிள்ளை பண்ணின கிரந்தங்கள் நிறைய அவர் வாழ்த்திருநாமங்கள் எல்லாம் பண்ணினார். அப்பிள்ளார் என்கிற சம்பிரதாய சந்திரிக்கை பண்ணினார். அதே போல இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அண்ணன் மணவாள மாமனிகளை பற்றி பாதாதிகேச மாலை என்று ஒரு 10 பாட்டு, மணவாள மாமனிகள் அமலநாதி பிரான் என்றே பேருது. அதாவது எப்படி
காட்டவே கண்ட பாத கமலம் என்று திருவடிகள் தொடங்கி திருமுடி அளவாக அப்படி எம்பெருமானை அனுபவித்தாரோ அந்த திருப்பான ஆழ்வார், அதுபோல பிரதிவாதி பயங்கர மன்னன் மணவாள மாமனுடைய திருவடி தொடங்கி திருமுடி அளவாக ஒரு 10 பாசுரங்களிலே வர்ணித்து ஒரு கிரந்தம் அருளி செய்திருக்கிறார். அது பாதாதிகேச மாலை என்றும் மணவாள மாமனிகள் அமலானாதிபிரான் என்றும் சொல்லப்படுகிறது. முதல் பாசுரம் போதச் சிவந்து பரிமளம் வீசி புதுக்கணித்த சீத கமலத்தை நீரேற ஓட்டி சிறந்த அடியேன் ஏதத்தை மாற்றும் மணவாள யோகி இனிமை தரும் பாதக்கமலங்கள் கண்டேன் எனக்கு பயமில்லையே. பாசுரத்தை நான் விவரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மணவாள மாமனுடைய அந்த திருவடி என்கிறது அப்படியே தாமரை போல இருக்கிறது. அடியனுடைய ஏதம் பாபங்களை எல்லாம் போக்குகிறது. அந்த பாதக்கமலங்கள் கண்டேன் இனி எனக்கு பயம் இல்லையே என்று தொடங்கி ஒரு 10 பாசுரங்கள் அவர் அருளி செய்திருக்கிறார். அதே போல அடுத்தபடியாக கோயில் அண்ணன் அவர் என்ன பண்றாருன்னா மணவாள மாமன்களை பத்தி கண்ணினும் சிறுத்தாம்பு என்று மணவாள மாமனிகள் கண்ணில் இவர் மணவாள மாமனிகள் அமலநாதிபிரான்னா அவர் மணவாள மாமனிகள் கண்ணினும் சிறுத்தாம்பு என்று எப்படி மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை தவிர வேறு ஆச்சாரியர் இல்லை என்று அப்படி அருளி செய்தாரோ அதே போல இவரும் சொல்றார். வாசியறிந்த வதரியில் நாராயணர் மனங்கொள் தேசுடை எந்த மணவாள முனி சீர்தழைப்ப. மணவாள மாமனுடைய சீர்தழைப்ப ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்னும் சீர்மந்திரம் தேசிகனாய்க் கண்டு உரைத்தார் இவ்வையகம் சீருறவே என்று பத்ரி நாராயணன். இது சரித்திரம் யதீந்திர புராணத்தில் கூட சொல்லப்படுகிறது. ஆரோ 2 ஸ்ரீவைஷ்ணவாள் பத்ரிகாசிரமத்துக்கு போனாலாம். அங்க போனா எங்களுக்கு தஞ்சமா இருப்பது ஒன்று சாதிக்க வேணும்னு சொன்ன உடனே பத்ரி நாராயணன் பூர்வார்த்தம் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபத்தியாதி குணார்ணவம் என்கிற வரைக்கும் சொன்னானா. உடனே அவ சுவாமி சோகம் பூர்த்தியாலேயே மீதி என்ன ஆச்சு அப்படின்னு அவ கேட்டாளாம். நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போங்க, அங்க உங்களுக்கு மீதியை சொல்றேன்னு சொல்லிட்டு இங்க ஸ்ரீரங்கத்துல பார்த்த பொழுது அவனே அர்ச்சககுமாரனாய் அது யதீந்திர புராணம் ரம்ய ஜாமாதரம் முனிம் என்று அந்த பூர்வார்த்தத்தோடு சேர்த்து உத்தரார்த்தத்தையும் சொல்லி அந்த தனியனை பூர்த்தி பண்ணி கொடுத்தான் என்று இப்படிப்பட்ட சரித்திரம் நிறைய விவரமாக சொல்றதுக்கு அவகாசம் இல்லாமல் நமக்கு சுருக்கி விட்டது. அதனால அதை இங்கே ஏடுபடுத்துகிறார். இங்கே கோயில் அண்ணன் வாசியறிந்த வதரியில் நாராயணர் மனங்கொள் தேசுடை எந்தை மணவாள முனி சீர்தழைப்பா. இந்த மணவாள மாமனுடைய பெருமை விளங்கும்படியாக ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்னும் சீர்மந்திரம் அந்த மந்திரத்தை தேசிகனாய்க் கண்டு உரைத்தார் இவ்வையகம் சீருறவே. இந்த வையகம் சீருருவ அதாவது பெருமை அடைவதற்காக இப்படி கிரந்தத்தை அருளி செய்தார் என்று இப்படி மணவாள மாமனுடைய அட்டதி கஜாச்சாரியர்கள் என்று பார்த்தால் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு கிரந்தத்தை அருளி செய்து மணவாள மாமனுடைய பெருமையெல்லாம் நமக்கு ரொம்ப விசேஷமாக காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அவன் காட்டி இருக்கிறதெல்லாம் நாம் முழுக்க அனுபவிக்கணும்னா ஒரு உபன்யாசம் இல்லை, 30 உபன்யாசம் இல்லை. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பாசுரத்துக்கும் ஒரு உபன்யாசம். அதாவது மணவாள மாமனிகளை பத்தி பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் அவர் மணவாள மாமனிகள் விஷயமாக அந்த ஸ்ரீசைலேச அஷ்டகம் மணவாள மாமனிகள் விஷயமாக தனியன் அதுக்கு ஸ்ரீ வரவரமுனி அஷ்டகம் என்ன மணவாள மாமனிகளை பத்தி 8 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ஸ்தோத்திரம். அது தவிர மணவாள மாமனிகள் மங்களம் என்ன மங்களம் ஒரு 10 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ஸ்தோத்திரம் வரவரமுனி மங்களம். அவர் ஒரு வரவரமுனி சதகம் அதாவது 100 ஸ்லோகங்கள் மணவாள மாமனிகளை பத்தி பிரதிவாதி பயங்கர மன்னன். ஆஹா, எறும்பியப்பா பண்ணின வரவரமுனி சதகம், அதே போல இவர் பண்ணின பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் பண்ணின வரவரமுனி சதகம் என்று 2 வரவரமுனி சதகம் 2 100 ஸ்லோகங்கள். இந்த மாதிரி வேற எந்த ஆச்சாரியருக்கும் நம்முடைய சம்பிரதாயத்துல இத்தனை கிரந்தங்கள் இருக்கிறதாக அடியனுக்கு தெரிந்த வரையில இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல ஒரு சிஷ்யர் அவர் அட்டகங்கள்ல வரல, இருந்தாலும் மணவாள மாமனுடைய அத்தியந்த பிரிய சிஷ்யராக யதீந்திர பிரமண பிரபாவத்துல காட்டுகிறார்கள். சேன முதலியார் ஜியர் என்று அவருக்கு திருநாமம். அவர் ஒரு வரவரமணி அதாவது 100 இவ சதகம்னு சம்ஸ்கிருதத்துல பண்ணினார். எப்படி ராமானுஜ திருவரங்கத்தை அமுதனார் ராமானுஜருடைய நேர் சிஷ்யரான அமுதனார் ஒரு 100 பண்ணினாரோ அதே போல இந்த சேன முதலியார் நாயனார் என்கிறவர் என்ன பண்ணிருக்காருன்னா மணவாள மாமன்களை பத்தி ஒரு அற்புதமான 100 அருளி செய்திருக்கிறார். அதுல ஒரே ஒரு பாசுரம் அதை மட்டும் சொல்லி அடியேன் இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். அந்த 100 இது வரைக்கும் அச்சல வெளியில வராது இருந்தது. அது ஓலைச்சுவடியிலேயே இருந்தது. அடியன் ஓலைச்சுவடி அந்த நூலகத்திற்கு சென்ற பொழுது அடியனிடத்தில் அந்த ஓலைச்சுவடி அகப்பட்டது. அதை எடுத்து திருத்தி அடியன் அச்சு போட்டு புஸ்தகமாகவும் அடியன் வெளியிட்டிருக்க. முதல்ல அது புஸ்தகமாக வெளியிட்டது அடியன் தான் என்று அதை அடியன் ரொம்ப சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதுல
100 தமிழ் பாட்டு, 100 தமிழ் பாட்டுலயும் என்ன பண்றாருன்னா அந்த ராமானுஜ சுனுத்தந்தாதியை போலயே ஒரு நியமனம், ஒரு நியமம் என்ன நியமம்னா ஒவ்வொரு பாசுரத்திலையும் எம்பெருமானாருடைய திருவடி பணிந்தவர் மணவாள மாமுனிகள் என்று காட்டணும். 100 பாசுரத்திலையும் இது விடாமல் வரும். எம்பெருமானார் அடிபணிந்தவர் மணவாள மாமுனி என்று எம்பெருமானார் திருநாமம், மணவாள மாமுனி திருநாமம் ரெண்டும் வந்துடும் அந்த பாசுரத்துல. அப்படிப்பட்ட மணவாள மாமுனிகள் அவருடைய திருவடிகளை நான் அடிபணிகிறேன் என்று 108 பாசுரம். அதுல ஒவ்வொரு நிறைய ஆழ்வார்கள் 12 அடிபணிந்தவர் எம்பெருமானார், அவருடைய அடிபணிந்தவர் மணவாள மாமுனி. அதே போல ஆச்சாரியர்கள், இன்னும் கிரந்தங்கள் எல்லாம் சொல்லி ரொம்ப அற்புதமான கிரந்தம். அதுல ஒரு பாசுரம், அதை மட்டும் சொல்லி நிறுத்துகிறேன் உபன்யாசத்தை. வளம் மிக்க எதிராசன் வன்மையினால் உய்ந்தமையால் உளம் மகிழும் மணவாள யோகி உபதேசத்தால் இளமதி போல் மதி கிடைக்கும் இலகு அட்டதிக்கயங்கள் உள அவன் திருவடியை உலகர் அடைந்துவதற்கே என்று நமக்கு ரொம்ப பொருத்தமான பாசுரம் இது. வளம் மிக்க எதிராசன் பன்மையினால் உய்ந்தார் மணவாள மாமனிகள். எம்பெருமானாருடைய கட்டாக்கத்தாலே உய்ந்தார், உஜ்ஜீவனம் பெற்றார் மணவாள மாமனிகள். உளம் மகிழும் மணவாள யோகி, அவருடைய உபதேசத்தை நாம் கேட்டோமானால் என்ன ஆகும் நமக்கு என்னால் இளமதி போல் மதி கிடைக்கும் என்கிறார். சந்திரன் எப்படி கலை கொஞ்சம் கொஞ்சமா வளர்றதோ அது போல நமக்கும் புத்தி ஞானமானது நன்றாக வளரும். ஆனா மணவாள மாமனிகள் இப்போ எழுந்தருளிலேயே அவர் பரமபுத்தி விட்டாரே, திருநாட்டுக்கு எழுந்தருளி விட்டாரேன்னா அவர் இலகு அட்டதிக்கஜங்கள், அவராலே நியமிக்கப்பட்ட அட்டதிக்கஜங்கள் என்ன 8 பேர், அந்த 8 பேருடைய சந்ததிகள் என்ன இப்படி இன்னைக்கும் இருக்க அவர்கள் உளர் அவன் தன் திருவடியை உலகர் அடைந்து உய்வதற்கே என்று உலகோர்கள் எல்லாம் அந்த மணவாள மாமனுடைய திருவடி சம்பந்தம் பெறுவதற்கு இன்னைக்கும் அட்டதிக்கஜங்கள் இருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களை போய் நாம் தண்டம் சமர்ப்பித்து அவர்களிடத்திலே நாம் சம்பந்தம் கொண்டு ஏதோ ஒரு நாள் அவளிடத்தில் நாம் உரையாடினால், அவளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்துக் கொண்டால், அவர்களுடைய கட்டாட்சத்தை நாம் பெற்றுவிட்டால் உடனே மணவாள மாமனுடைய தொடர்பு நமக்கு கிடைத்து விடும் என்று சொல்றார். வெறுமை நாம் நேர போய் மணவாள மாமன்களை தொட வேண்டியதில்லை. என்ன சரியா டாபிக்கலா சொல்லணும்னா என்ன அர்த்தம், நமக்கு இந்த வியாதி வரணும்னா நேர வியாதி இருக்கிறவனு தொடரணும்னு அவசியம் இல்லை. எவனையோ தொட்டானுக்குள்ள வந்துடுறது, அதனால எங்கேயும் போகாத அதுலயே உட்காந்துருன்னு சொல்றான். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா தொட்டா ஒட்டிக்கோன்றது ஒண்ணு தெரியறதோ இல்லையோ, அவ்வளவுதான். அதேதான் இந்த விஷயத்திலையும் அது கெட்டதுக்கு சொல்லுகிறது, தொட்டா ஒட்டிக்கோன்னு சொல்றான். வாஸ்தவம் தான். கரண்ட் எவனோ ஒருத்தன் கை வச்சான் கரண்ட் இல்லைன்னா அவனை தொட்டு 100 பேர் தான், 101வது பேருக்கும் அந்த கரண்ட் அடிக்கிறதா இல்லையா? தொட்டா ஒட்டிக்கோம்னு சொன்னான். அதே போல இந்த நல்ல விஷயங்களும் கூட ஆச்சாரிய சம்பந்தமும் கூட நேர நமக்கு அவரிடத்துல எப்படி சுவாமி கிடைக்கும்னு கேட்டா, நீ தொட்டாரை தொட்டு பிடித்தார் பெற்று என்ன நம்மாழ்வார் அருளி செய்தா போல அவர்களை தொட்டாரை தொட்டு அவர்களை நாம் பற்றினோமானால் அவர்கள் மூலமாக நமக்கு அந்த ஆச்சாரிய இடத்துல போய் அந்த சம்பந்தம் நமக்கு ஏற்பட்டு விடும். நிச்சயமாக நமக்கு உஜ்ஜீவனம் கிடைக்கும் என்று இப்படி இந்த சேன முதலியார் நாயனார் என்கிறவர் மணவாள மாமன்களை பற்றி அருளி செய்த இந்த மணவாள மாமனிகள் நூற்றந்தாதி, சீயர் நூற்றந்தாதி என்றெல்லாம் வழங்கப்படுகின்ற அந்த கிரந்தத்திலே அட்டதிய கஜங்கள் உலர் அவந்தன் திருவடியை உலகர் அடைந்து உய்வதற்கே என்றே காட்டியிருக்கிறார். அதையே அடியேன் இந்த இடத்திலே முடிவான சந்தேசமாக அடியேன் தெரிவித்து அமைகிறேன். ரொம்ப இந்த கெடுதலிலேயும் நமக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னா, இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாம் கேட்டு அதனாலே நம்முடைய சிந்தையை நன்றாக தூய்மையாக்கிக் கொள்வதற்கு கிடைத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீமத் பரமஹம்சேத்தியாதிபடி எழுந்தொழிருக்கிற எதிராஜ ஜிஆர் சுவாமி இன்னைக்கு நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு வாழும் ராமானுஜராய், இன்றைக்கு நாம் கண்ணாலே சேவிக்கக்கூடிய எம்பெருமானாராய், அந்த எம்பெருமானார் எழுந்தொழிருந்த காலத்திலே எப்படி சம்பிரதாய ரக்கணத்தோடு சமுதாய ரக்கணமும் அவர் சேர்த்து பண்ணி கொண்டிருந்தாரோ அதே போல நம்முடைய ஜிஆர் சுவாமியும் கூட சம்பிரதாய ரக்கணமும் பண்ணுகிறார். அதே சமயத்திலே சமுதாய ரக்கணம் என்ன சார்வஜனிகமாக எல்லா ஜனங்களுக்கும் நன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காக எத்தனையோ செயல்களை செய்து பெரிய காரியங்களை எல்லாம் அவர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். கடைசியா அடியன் தெரிவித்தா போல தொட்டாரை தொட்டு என்று சொல்லுகிறார் போல அந்த சுவாமியினுடைய திருவடிகளை நாம் வணங்கினோமானால் அந்த சுவாமியினுடைய கட்டாட்சத்தாலே அவருக்கு முன் சுவாமி என்று கடைசியில கொண்டு போய் நமக்கு எம்பெருமானார் பரியந்தத்துக்கு எம்பெருமானார் திருவடி சம்பந்தம் நமக்கு நம்மாழ்வார் பரியந்தத்துக்கு நம்மாழ்வார் திருவடி சம்பந்தம் நமக்கு எம்பெருமான் பரியந்தத்துக்கு என்று அப்படி கொண்டு போய் விட்டு விடுகிறது என்கிறபடியினாலே இவர்களெல்லாம் எழுந்தொழிருக்கிறபடியினாலேதான் இன்றைக்கும் இந்த இவ்வளவு கெடுதல் நடக்கிற இந்த காலத்திலே கூட நம்மை அந்த கெடுதல் தீண்டாதபடிக்கு நன்மையே சிந்திக்கும்படிக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிட்டுகிறது என்னால் அதற்கு இப்படிப்பட்ட மகான்கள் ஸ்ரீமத் பரமஹம்சேத்தியாதிபடி
எழுந்தொழிருக்கிற ஜீயர் சுவாமி போன்ற மகான்கள் அவர்கள் எழுந்தொழிருப்பதுதான் காரணம். எத்திர அஷ்டாக்கர சம்சித்தா மகாபாகா மகியத்தை ந தத்திர சஞ்சரிஷந்தி வியாதி துர்பிக்ஷ தக்கராக என்று சொல்லப்பட்டபடி முதல்ல அவ இருக்கிற இடத்துல வியாதி அண்டாதுன்னு சொல்லியிருக்கார். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஜீயர் சுவாமி போன்ற மகான்களுடைய திருவடி பலம் நமக்கு இருக்கிற பொழுதோ, அவளுடைய திருவடி சம்பந்தம் நமக்கு இருக்கிற பொழுதோ நமக்கு நிச்சயமாக எந்த வியாதியும் அண்டாது. இந்த வியாதி மற்றவர்களுக்கு வந்தது எதற்குன்னு கேட்டா இப்படிப்பட்ட நல்வார்த்தைகளை நாம் கேட்கணுன்றதுக்காக என்று நாம் கொண்டாலும் கூட இந்த லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று எல்லோரும் இந்த வியாதியிலிருந்து விடுபட்டு உலகம் அனைத்தும் விடுபட வேணும். அதற்கு சுவாமி போல்வாருடைய மங்களாசாசனமே போதும் என்று அடியேன் தெரிவித்து அதையே சுவாமி எல்லாருக்கும் மங்களமாக அனுகிரக பாஷணம் பண்ண வேண்டும் என்று அடியேன் கேட்டுக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமா திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்ய ஸ்ரீர் நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திரு முனிபாதாப்ஜவாசினே சங்கரார்யவர்யாய நித்ய ஸ்ரீர் நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.